عليكم السلام ورحمة الله. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. الحمد لله. மையத்தின் தந்தையின் பங்கை நாம் பார்த்தோம். மையத்தின் தந்தையின் பங்கு 3 நிலை. ஒரு நிலை சுதுசு, மற்றொன்று நிலை சுதுசு அசபா, 3வது நிலை அவர் முழுமையாக அந்த சொத்தை பெறுகிறார். அதாவது தந்தையினுடைய முதல் நிலை 1/6, 2வது நிலை 1/6, மீதம் 3வது மொத்தத்தையும் பெறுகிறார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். எந்தெந்த நிலையில பெறுறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம அப்பப்போ அப்படியே மாற்றி அதை அப்படியே சொல்லதான் மனசுல பதிவு. நீங்களும் எழுதி வச்சுக்கிறீங்க, சொல்லி பழகிக்கிறீங்க. சரி, அடுத்து நம்முடைய இந்த கருத்துக்கள்ல இன்னொரு இடையில ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. ஒரு சகோதரர் கேட்ட பெரும்பகுதி இதுவும் நம்முடைய சொத்து பாக பிரிவினை செய்யாமல் இருப்பதற்கு அது ஒரு தடையாக இருக்குது. என்னன்னா, பொதுவாக ஒரு வீடு, குடியிருக்கிற வீடுன்னு வாங்கி, அந்த வீடு கணவன் மனைவி இருவர்களுக்கும் இருவருடைய பெயரிலையும் இருக்கும். பெரும்பகுதி சொல்ல புரியுதா? ஒரு வீடு 2 பேருக்கும் இருக்கும். அப்படி 2 பேருக்கும் இருக்கிறதுனால யாரோ ஒரு ஆள் மூத்தா போயிட்டா அதை பிரிக்க முடியாது. கணவன் மனைவி 2 பேருக்கும் இருந்தது, அதாவது இவருடைய தாய் தந்தை பேர்ல இருக்குது. அப்ப எப்படி பிரிக்க முடியும்? ஒருவர் மூத்தா இருக்கிறார், பிரிக்க முடியாது. அதனால அந்த சொத்துக்கள் அப்படி பிரிக்க முடியாமலேயே அப்படி காலங்கள் கடந்து அது அப்படியே போயிடுது. அது பூர்வீகமா அப்படியே விட்டுறாங்க. அப்புறம் போய் அது ஒரு விழிப்புணர்வு இல்லாம ஆகிடுது அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு எளிய வழிதான். நம்ம சொத்தை பிரிக்கிறது என்பதெல்லாம் என்னன்னா, அதை அப்படியே பிரிச்சு விச்சு எடுத்து காசு எடுத்துட்டு அப்படியே போறதுங்கிறது இல்லை. ஒரு கணவன் மனைவி இருவர்களுக்குமான சொந்த வீடாக இருக்குதுன்னு வைங்க. ஒரு 10 அடியில் கட்டப்பட்ட வீடு, ஒரு உதாரணத்துக்கு மசாலா, ஒரு 10 அடியில் கட்டப்பட்ட வீடு வைங்க. 2 பேருக்குமாக பேர்ல இருக்குது. அப்படியானால் அந்த 10 அடி வீடு 2 பேருக்குன்னா எத்தனை? ஒரு ஆளுக்கு எத்தனை அடி? 5 அடி. ஈஸியா கணக்கு எடுத்துடலாம். அப்போ ஒரு கால் கணவன் மரணிச்சிட்டார், இப்போ பிரிக்கணும், அந்த வீட்டை பிரிக்கணும். அப்போ எப்படி நம்ம கணக்கு எடுக்கிறது? கணவன் மரணிச்சிட்டாருன்னா அந்த 5 அடி கணவனுக்குரியது, அதை மட்டும் பிரிங்க. அதை எப்படி பிரிக்கிறது? 5 அடி கணவனுக்கு உண்டான பங்கிலிருந்து முதல்ல யாரு? மனைவி எடுப்பாங்க. மனைவிக்கு கிடைச்சிரும், 8/1 கிடைச்சிரும். அவங்களோட 5 அடி இருக்குது, அதையும் வைத்துக் கொள்வார்கள். கணவனுடைய 5 அடியில அவங்களுக்கு 8/1 அதுல பாகம் இருக்குது. அப்புறம் மிச்சத்தை மகன் மகள் இருப்பாங்க. இருந்தானா நம்ம சொன்னோம்ல, மகளுக்கு கிடைக்கிற மாதிரியான 2 பங்கு. இப்போ இந்த வீடு அப்படியே தான் இருக்கும். இதுல தாய்க்கு அதுல பங்கு இருக்குதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். கணவனுடைய சொத்திலிருந்து அவங்களுடைய மனைவியாகிய எனது தாயாருக்கும் என்னுடைய தந்தையின் சொத்திலிருந்து 8/1 பங்கு 5 அடியிலிருந்து அவங்களுக்கும் இருக்குது. ஒரு கால் அப்படியே மாத்தி வைங்க. ஒரு கால் இவங்க முந்திட்டாங்க அப்படிங்கும் போது மனைவியினுடைய சொத்திலிருந்து அவர் வாரிசாவார். அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? பிள்ளைகளா இருக்கிறனால, பிள்ளைகள் இருக்கிறனால அப்போ கால் கிடைக்கும், கால் பங்கு கிடைக்கும். மற்றதை அவங்க ஆணும் பெண்ணும் அவங்க பங்கு எடுத்துக்கிறப்போம். இந்த நிர்ணயத்தோட இதில் யாருக்கு பொருளாதாரம் இருக்கிறதோ அவர் அதுக்கான அன்னைக்கு உள்ள தொகையை நிர்ணயம் பண்ணி அவைகளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு அவருக்கு போயிடுறாங்க.
தாயுடைய பங்குக்கு அதற்குண்டான விலையை கொடுத்து அவங்களுக்குள்ள மாத்திக்கிறப்ப. அப்ப இது ஒரு எளிய, இதை வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த சொத்தை பிரிக்கிறதுல தாமதப்படுத்துறது. புரியுதா நான் சொன்னது? புரிஞ்சா? அப்போ அது மாதிரி எதுவும் இருக்குதா? ஒரு சகோதரர்கிட்ட அப்படி கேட்டார், இப்படி இருந்தா என்ன செஞ்சுக்கிறது? அப்ப அதுவும் காரணமாக இருந்தால் அதையும் நிவர்த்தி பண்ணுவதற்கு எளிய வழிகள் இருக்குது. ஆக மொத்தத்துல அந்த இவருடைய சொத்திலிருந்து அவங்களுக்கும், அவங்களுடைய சொத்திலிருந்து கணவருக்கும் மனைவிக்குமான அந்த பாகம் ஒழுங்கா கரெக்டா கொடுத்தாதான் அஸ்ஹாபுல் ஃபுரூத சரியா கொடுத்த மாதிரி ஆகும். சரி, இப்ப நம்ம அடுத்த கணக்குக்கு போயிடுவோம். இப்ப தாயை பொறுத்தவரையில தாய்க்கும் அதே போன்று 3 ஹாலாத்துகள் இருக்குது, 3 நிலைகள் இருக்கிறது. ஒரு நிலை சுதுசு, 6ல் 1. இரண்டாவது நிலை 6ல் 1, 3ல் 1. இந்த 6ல் 1, 3ல் 1 அப்படின்லாம் புரியுதா? 6ல் 1ன்னா மொத்த சொத்தை 6 பங்காக போட்டு அதில் ஒரு பகுதி, 3 பங்காக போட்டு அதில் ஒரு பகுதி, 2 சொல்லியாச்சு. 3வது 3ல் 1 கிடைக்குது. ஆனா அந்த 3ல் 1 கொடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய நிபந்தனை, 3ல் 1 எந்த மாதிரி 3ல் 1 கிடைக்குது என்றால், கணவனோ மனைவியோ இருந்தால் அவர்களுடைய பங்கை கொடுத்த, குறிப்பிட்ட அப்புறம் எழுதுங்க, கணவனோ மனைவியோ இருந்தால் அவர்களின் பங்கை கொடுத்தது போக அதிலிருந்து மீதம் இருப்பதிலிருந்து 3ல் 1 கொடுக்கணும். புரியுதா? அப்படின்னா இப்போ என்னமா? ஆமா. இப்போ உதாரணமா தாய் அவங்களுக்கு உண்டான பங்கு, மகன் மரணித்து விட்டார் வச்சுக்கிறேங்க, மகன் மரணித்து விட்டால் அந்த மகனுடைய சொத்திலிருந்து தாய்க்கு ஒரு நிலையில 6ல் 1 கிடைக்குது, இன்னொரு நிலையில 3ல் 1 கிடைக்குது. 3வது நிலையில அந்த மரணிச்சார பாருங்க மகன், அவருக்கு மனைவி இருப்பாங்களே, மனைவிக்கு பங்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுல இருந்து இவங்களுக்கு பங்கு கொடுக்கும். புரியுதா? அப்ப மேல சொன்னதெல்லாம் அப்படி அல்ல. அவருக்கு உண்டான பங்கு 6ல் 1, மனைவிக்கு உண்டான பங்கு பிள்ளைகள்லாம் இல்லாததுனால கணவனுடைய சொத்திலிருந்து கால் கிடைக்கும்ல, 4ல் 1 கொடுக்குறோம். அதே போல கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இவங்களுக்கு அதே மாதிரி 3ல் 1. ஆனா இங்க அப்படி அல்ல, இவருடைய பங்கை கொடுத்த பிறகு மீதம் இருக்கிறதுல இருந்து தான் கொடுக்கணும். அப்போ இது மட்டும் தாய்க்கு கிடைக்கிற 3வது நிலை. கணவனாக இருந்தா, அதாவது மூத்தா போனது பெண்ணாக இருந்தா கணவனுடைய பங்கை கொடுத்துட்டு அவங்க தாயாரு கொடுக்கிறது, ஆணாக இருந்தால் அவங்களுடைய மனைவிக்கு கொடுத்துட்டு அவங்க தாயாருக்கு 3ல் 1 கொடுக்கிறது. புரியுதா? ஆமா. இப்ப நம்ம மிசால் பார்ப்போம், உதாரணம் பார்ப்போம். சரி, இப்ப 6ல் 1 கிடைக்கணும்னா என்ன மாதிரி நிலையில கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, மரணித்தவருக்கு மையத்துக்கு மகனோ மகளோ பேத்தியோ, மகனின் மகள் பேத்தியோ, மகனின் மகன் பேரனோ இருந்தாங்கன்னா 6ல் 1 கிடைக்கும். எப்படி? மரணித்தவருக்கு மகன் மூத்தா இருக்கிறாரு, தாய்க்கு 6ல் 1 கிடைக்கணும். அப்படியானால் மூத்தான மகனுக்கு மகன் இருக்கிறார், மகள் இருக்கிறாங்க, பேத்தி இருக்கிறாள், பேரன் இருக்கிறாள். இவங்கெல்லாம் இருக்கிற நிபந்தனையில இவங்களுக்கு 6ல் 1 கிடைக்கும். சரியா சொல்லுது. 4 பேர் மகன் மகன் பேரன் பேத்தி, இவங்களுக்கு என்னென்ன பங்குங்கிறது நம்ம அப்புறம் பார்ப்போம். நான் அவங்க பங்கு வரையில இவங்க இருக்கிற அந்த நிலையில அவரவர்களுக்கு உண்டான பங்குகளை நம்ம கொடுப்போம். ஆனா தாய்க்கு 6ல் 1 கொடுத்துருவோம். சரி, இரண்டாவது
மரணித்த மையத்துக்கு ரெண்டு சகோதரர் அல்லது சகோதரிகள் ரெண்டோ இரண்டுக்கு அதிகமாகவோ அப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா சகோதரிகள் இரண்டோ இரண்டுக்கு அதிகமாகவோ இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த ரெண்டு ஷரத்தோட 6ல் 1 கிடைக்குது. ஒண்ணு மகன் இருக்கிறார், மகள் இருக்கிறார், பேத்தி இருக்கிறார், பேரம் இருக்கிறார். அதே போல 2 சகோதரி, அதாவது மையத்துக்கான 2 சகோதரியோ அல்லது சகோதரர்கள், அதிகமான சகோதர சகோதரிகள், இந்த 2 நிபந்தனையும் இருக்குமானால் 6ல் 1 கிடைப்பாங்க. நீங்க இது அங்க போட்டுருங்கம்மா. இது எங்கே, அதாவது மகன், மகள், பேரன், பேத்தி, இது ஒன்று. அல்லது இப்படி சகோதர சகோதரிகள், மையத்துக்கு சகோதர சகோதரிகள். ஒன்றுக்கும் அதிகமானவர்கள். ஆமாம், இல்ல கூட இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் 2வது, இப்பதான் 2வது, இப்ப 2வது 3ல் 1 எப்போ கிடைக்கிறது தாய்க்கு அப்படின்னு சொன்னா, மேல சொன்னதுக்கு மாற்றம் பாரு. மகன் இல்லை, மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ இல்லாத நிலையில். அதே போல மேல சொன்ன இந்த இருக்குல்ல, இதெல்லாம் இருந்துச்சுன்னா 6ல் 1, இதெல்லாம் இல்லைன்னா அவ்வளவுதான். இங்க உள்ளவர்கள் இங்க இல்லை. ஆமா, இப்ப இந்த 2க்கு ஒரு உதாரணம் போடுங்க. 2க்கு உதாரணம். இப்போ மரணித்த ஒரு தாய் இருக்கிறாங்க, சகோதரன் சகோதரி இருக்கிறாங்க. தாய், சகோதரன் சகோதரி. ஆமா, கீழே போடுவோம். இது உதாரணம் போட சொன்னேன்னா உதாரணம் இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, ஒரு உதாரணம் போடுறேன். மூத்தா போயிட்டாரு, அவருக்கு மூத்த பணம் மையத்துக்கு தாய் இருக்கிறாங்க, சகோதரன் ஒரு சகோதரன் இருக்கிறார், ஒரு சகோதரி இருக்கிறார். இப்ப தாய்க்கு எவ்வளவு பங்கு கிடைக்கும்? இல்லாட்டா ஒரு நிலை சொல்லியிருக்கிறோம், இருந்தா ஒரு நிலை சொல்லியிருக்கிறோம். இப்போ புரியுதா சொல்றது? இல்ல, நான் சொல்றது இந்த இருக்கிறது இருக்கு பாருங்க, இது எல்லாமே இங்க இல்ல. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் போடுங்க. ஆமா, இப்ப என்ன செய்யும்? அதை போடுங்க. அது 6ல் 1 கிடைக்கும். இவங்களுக்கு 6ல் 1 கிடைக்கும். ஆமா, அதே போல இதுல இருந்துச்சுன்னா என்ன, இல்லன்னா என்ன? நீங்க புரிஞ்சதை போடுங்க. இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன? இப்போ மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ சகோதர சகோதரிகளோ 1க்கு அதிகமாக இருந்தால் என்ன நிலை, இல்லாட்டா என்ன நிலை? ஆமா, அவ்வளவுதான். சரி, இருக்கிற மாதிரி 1 போடுங்க, உதாரணம் இல்லாத மாதிரி 1 போடுங்க. எங்களுக்கு 6ல் 1 காட்டுங்க, 3ல் 1 காட்டுங்க. நீங்க புரிஞ்சத எங்களுக்கு காட்டுங்க. எப்படி? பண்ணுங்க.
சரி, ஆமா. ஆமா. இது ஏன் 6ல் 1ண்டா இவங்கெல்லாம் இந்த மேல சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. இது இல்ல, அப்போ 40,000 ரூபாய் இருந்தா நம்ம இப்படி பிரிச்சுக்கிறது. 3ல் 1 6ல் 1ங்கிறது. இது சாப்பிடுறதுக்கு முன்னாடி, இது சாப்பாட்டுக்கு பின்னால், ரெண்டையும் நம்ம பிரிக்க வேண்டியது. அதுக்கு இதுக்கு கொஞ்சம் மயக்கம் வருது. சரி, அப்போ கபில தாம் பாத தாம். சரி, இப்போ அடுத்தது 3 நிலை சொன்னோம்ல. 3வது நிலை கொஞ்சம் இது கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டிய விஷயம். இதுல ஒரு மசாலா இருக்குது. சரி, இப்போ 3வது நிலை ஒன்று சொன்னோம். அது என்ன? ஆமா ஆமா. அது என்ன மாதிரியான நிபந்தனை? ஆமா ஆமா. இப்போ இந்த 3வது உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, தாய் விஷயத்துல சுலுசுல் பாக்கி அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. சுலுசுல் பாக்கி. இப்ப இது அதாவது 3ல் 1ங்கிறதுல 3ல் 1 என்பது கணவன் மனைவிக்கு கொடுத்தது போக மிச்சம் உள்ளதில் பங்கு வைத்து இவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு அரபியில அந்த சுலுசு பாக்கி, வழங்கிய பிறகு மிச்சம் உள்ளதிலிருந்து இவங்களுக்கு கொடுக்குறது. புரியுதா? அது கொஞ்சம் அழுத்தமா சொல்லி ஒரு கணக்கு நம்ம போடுவோம், அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ கணவன் இருக்கிறார் வச்சுக்கோங்க. மூத்தா பொழுதுக்கு மையத்து யாரு? பெண்ணு. கணவன் இருக்கிறார், தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, அல்லது மனைவி இருக்கிறார், மூத்தா போனது ஆணு, தாய் இருக்கிறா, தந்தை இருக்கிறா. இப்போ எப்படி பங்கு வச்சுக்கிறது? அப்போ பங்கு வைக்கும் போது கணவனின் பங்கை வழங்கிய பிறகுதான் மனைவியின் பங்கை நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். சுடுசுல் பாக்கி, மீதம் உள்ளதை கொடுக்கறது. இப்போ நீங்க ஒரு கணக்கு போடுங்க. இதை ஃபுல்லா அழிக்கணுமா? இதை யாவும் வச்சுக்கிட்டீங்களா? இதை அழிச்சுட்டா கொஞ்சம் போடுறது. ஆமா ஆமா. இது கொடுத்தது போக இது நீங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரு உதாரணம். இப்ப நம்ம இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. 3ல் 1 என்பது கணவன் மனைவியாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தது போக அதிலிருந்து பாக்கியதான், மிச்சத்தை தான் 3ல் 1 கொடுக்க சொன்னோம். இப்ப அந்த சட்டத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்ப ஆமா, 3வது நிலை இப்ப மொத்த பள்ளியில அமௌண்ட் போட வேணாம். இது நம்ம முதல்ல விஷயத்தை புரிய வச்சுக்கிறோம். இப்போ மரணித்தது மனைவின்னு வச்சுக்கிறேங்க. கணவர் போடுங்க. கணவர்னா மூத்தா போனது மனைவி, அதையும் அவங்க வச்சுக்கிறது. அப்போ கணவர் இருக்கிறார், தந்தை இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க. இப்படி இப்ப இதுக்கு ஒரு கணக்கு போடுங்க. எப்படி கொடுப்பீங்க? அப்புறம் தந்தைக்கு பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். தந்தைக்கு பார்த்துருக்கிறோமா? தந்தைக்கு பார்க்கலையா? நல்ல பாரு, தாமுக்கு முன்னாள் பார்த்தேன். ஆமா, அதாவது அப்படி தாம் உள்ள எல்லாத்தையும் மறந்துடக்கூடாது. தலித்து இல்ல. இப்ப கணவர், தந்தை, இப்ப நீங்க தான் கணக்கு சொல்லுங்க. 6ல் 1. சரி. தந்தை எப்படி மீதம் வராங்க? தந்தைக்கு 6ல் 1. சரி, 6ல் 1. இப்போ தாய்க்கு ஆமா ஆமா. இது எப்படி மிச்சம் கொடுப்பீங்க? கணவனுக்கு போக மீதி. இப்போ நீங்க கணவருக்கு கால் கொடுத்துட்டீங்க. இப்போ அது கொடுத்துட்டேன்னா யாரு பிள்ளைகள் இல்லை தானே? பிள்ளை இல்லை. அப்போ அரை தானே கொடுக்கணும். கரெக்ட், அரை கொடுக்கும்.
பாதியை கொடுத்தாச்சா? இப்போ அந்த பாதியில இருந்து तमिल में लिखो जी। इंग्लिश தான் முதலிடும். ताई तंदे लिखो जी। அவரெல்லாம் பின்னே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. நீங்க தான் அந்த இது இப்போ வந்து கணவனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? பாதி. ஆமா, பாதி. தாய்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஆமா ஆமா. தாய்க்கு எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல இல்ல. இப்போ தாய்க்கு 1/3. தாய்க்கு 1/3 கொடுங்க. தந்தை பாதி. அசபா. அசபால மீதி இருக்கிறத பெறுவார். சரி, இப்போ நமக்கு வந்து கணக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இந்த 2ஐயும் அந்த 3ஐயும் பெருக்குங்க. கணவன் 2 இருக்கு பாருங்க, இதையும் 3ஐ கூட்டினா 6. அப்போ மொத்த சொத்தை 6 பங்கு போடுங்க. அதான் எல்சிஎம் சொல்றோம்ல. மொத்த சொத்தை 6 பங்கு 6 போடுங்க. மொத்த சொத்து 6. அது மீதிங்கிறத காட்டணும்ல, அதுக்குதான் மொத்த சொத்து 6 போட்டுட்டீங்க. இப்போ 6ல கணவனுக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? பாதி. பாதியில 3 கணவனுக்கு கொடுங்க, பங்கு கொடுங்க. மொத்த சொத்து எவ்வளவு இருக்கும்? இல்ல, மொத்த சொத்து 6 தான். அவ்வளவு சொத்து, பில்டிங் அது இது எல்லாம் சேர்த்து 6 ஆக்கிட்டோம். 6 பங்கு வச்சிருக்கிறோம். 6 பங்குல பாதி கணவனுக்கு கொடுக்கணும். கணவனுக்கு எப்படி கொடுப்பீங்க? நீங்க இப்படி எழுதினாதான் சரியா வரும். இப்படி 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 எழுதினாதான் இந்த பங்கு இப்படி கொடுத்துட்டு போக சரியா வரும். ஆமா, ஃபுல்லா அடிங்க. ஆமா, இப்போ நீங்க கணவர் எழுதுங்க. ஓரத்தில் எழுது கணவர். சரி, இப்போ அடுத்தது தாய். நீங்க வீட்டு வாங்கல, கீழே இருக்கு. கீழே அவங்க கணக்கு போட வரும். தாய் இல்ல, ரொம்ப கீழே போகாது, அங்க ஒரு குட்டி வரும் மேல. தாய். இப்ப தந்தை. இப்போ கணவருக்கு பங்கு கொடுங்க. पंगुदल को ऊपर 6 डाल को, उसके नीचे ऐसा करो। पंगुदल को भाई 6 डालो। अब नीचे 3। அப்போ வந்து அவருக்கு அரை கொடுங்க. இல்ல, நம்ம முதல்ல இருந்து வருவாங்க. 1/2 அப்படி போட்டுதான் நம்ம கணக்கு கொடுக்கலாம். தாய்க்கு 3ல 1. 3ல 1. அப்புறம் இப்ப கணக்கு பாருங்க. இப்ப மொத்த சொத்து 6 போட்டோமா? 6 கணவன் 3 கொடுத்தாச்சு. அப்ப இவங்களுக்கு தாய்க்கு 6ல எத்தனை 3 இருக்கு? 2. அவன் 2 போடுங்க தாய்கிட்ட. போட்டாச்சா? சரி, மீதி 1. இப்போ தந்தைக்கு 1 பங்கு. மீதி எத்தனை இருக்குது? 1 போடுங்க. சரி, இப்ப யாரு கூட எடுத்திருக்கிறா? கணவர். கணவர். யாரு கூட எடுத்திருக்கிறா? பெண்ணா ஆனா? நல்ல பாருங்க, பெண்ணு தானே கூட எடுத்திருக்கிறாங்க. இப்படிதான் மசாலா வருது. இதுதான் கணக்கு. இப்போ அதைத்தான் நம்ம சொன்னோம் ஏற்கனவே, பங்கு இப்படி எடுக்கணும். அப்போ இப்படிதான் கணக்கு வருது. அப்போ மொத்த சொத்தை 6 ஆக்கி, அதான் எல்சிஎம். அதுல இருந்து கணவருக்கு நம்ம பாதிக்கு 3 கொடுத்துருவோம். தாய்க்கு 3ல் 1 போது அவங்களுக்கு 2 பங்கு போயிடும், தந்தைக்கு 1 பங்கு. இது வந்து இப்படி இருக்கிறது குர்ஆனுடைய கருத்துக்கு
லேசா இடிக்கிற மாதிரி. குர்ஆனை பொறுத்தவரையில ஆணுக்கு கூடுதலா கொடுக்கணும் அப்படின்னு வருது. அப்ப இப்படி இருக்கிறாங்க. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இதை சரி கண்டிருக்கிறாங்க. இப்ப இது கணக்குப்படி பார்த்தா இப்படிதான் கொடுக்கணும். ஆனா இந்த மஸ்அலாவுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுக்கு பேர் உமரியா மஸ்அலா. உமரியா மஸ்அலாவின் அடிப்படையில இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நாம் அதை மாத்தி கொடுக்குறோங்கிறத புரிஞ்சுக்கணும். உமரியா என்கிற உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தீபன் மான் குர்ஆன் லிதக்கரி மிஸ்ல ஹல்தில் உன்சையைன். குர்ஆன் சொல்லுகிற முறைப்படி நாம் பங்கு கொடுக்கிற நிலையில ஒரு தாய் தந்தையை விட கூடுதல் பங்கு பெற்றால் ஒரு ஆணை விட பெண்ணு கூடுதல் பங்கு பெற்றதாக ஆகிவிடும். அது குர்ஆனுடைய கருத்துக்கு முரணாகிறோம். அதனால இந்த மஸ்அலாவை அவங்களுடைய இஜ்திஹாதுல இத வித்தியாசமா சொல்லி காட்டுறாங்க. அதுதான் நம்ம இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறோம். அவருக்கு கணவனுக்கு கொடுத்தது போக மீதம் உள்ளதிலிருந்து மூன்றில் ஒன்று அப்படின்னா, இப்போ மீதம் உள்ளதில் மூன்றில் ஒன்று அப்படி கொடுத்தேன்னு வைங்களேன். இப்ப நம்ம சொன்ன கணக்குக்கு நேர் மாற்றமா வரும். நீங்க இதை அழிக்காமங்கிற பக்கத்துல கணக்கு சொல்லுங்க. இது ஒரு கணக்கு, இதை அழிக்க வேணாம். நீங்க அப்படிங்கிட்ட இதே மாதிரி இங்க எழுதுங்க, போடுங்க அப்படி போடுங்க. இப்ப இதே மாதிரி தாய் தந்தை அந்த வரிசை அப்படியே எழுதுங்க. கணவர்கிட்ட எழுதுங்க. ஆமா இப்படியே எழுதுங்க. கணவர் எழுதுங்க. கணவர் இப்போ நம்ம எப்படி பங்கு கொடுக்கணும்னா, மொத்த சொத்து 6 தான். கணவருக்கு கொடுங்க. கணவருக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? ஆமா 3 போடுங்க. 3 போடுங்க. 3. சரி, இப்போ எவ்வளவு மிச்சம் இருக்குது? 3 இருக்குல்ல. இப்ப அந்த 3ல் இருந்து தான் 3ல் 1 உங்களுக்கு கொடுக்கணும். இப்ப 3ல் 1 கொடுங்க தாய்க்கு. பங்கு போடுங்க. பங்கு என்னது? 3ல் 1ன்னா பங்கு என்ன? இதுதான் மெயின். 1. ஆமா 1 போடுங்க. மிச்சம் எவ்வளவு இருக்குது? இப்ப தந்தை கொடுங்க. இப்போ உட்காருங்க பாருங்க. இப்போ இந்த கணக்கை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். அதனால இந்த மஸ்அலாக்கு மஸ்அலத்து உமரியா. அப்ப 2க்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? எப்படி இந்த தாய்க்கு எப்படி ஒரு பங்கு வந்துச்சு? 3ல் 1. ஆனா எதிலிருந்து 3ல் 1? அது கொடுத்ததுல இருந்து அவங்களுக்கு கொடுத்தது. இது அப்படி கொடுக்கல. இது எல்சிஎம் 6 கொடுத்து 6லிருந்து அரை 3 கொடுத்தோம். அதாவது இது புரியுதா? நீங்க அமௌண்ட் போட்டு காட்டீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அதுல 3ல ஒரு பங்கு. நீங்க அமௌண்ட் போட்டு பாருங்க. அமௌண்ட் உடசல் இல்லாம போடுங்க. दो भी डिफरेंट बताना. நான் சொல்றேன், நீங்க இந்த முறையை புரிஞ்சுக்கிறீங்க. முறையை புரிஞ்சுக்கிட்டாதான் அப்புறம் எவ்வளவு தொகை வரட்டுமே நம்ம போட்டுக்கலாம். நீங்க ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேல தொகை வந்தா என்ன செய்யணும்? நமக்கு அது தொகை இங்க பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை என்னன்னா பங்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு தொகை வந்து நம்ம கணக்கு போட்டுடலாம். நீங்க பங்கு மட்டும் சொல்லிட்டு போனா அது வராது. இதான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னு சொன்னா அத ஒரு இது பண்ணும். இப்படித்தான் வருகிறது. ஆனா இப்படி செய்யாம சுலுசு அப்படின்னு அவங்களுக்கு, அதாவது 3ல் 1 கொடுக்கறது. எதுல இருந்து 3ல் 1 கொடுக்குறோம்? கணவனுடைய பங்கை கொடுத்தது போக கொடுக்குறோம். அது போகங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இதை போடுறோம். 6ல இருந்து நம்ம பங்கை கொடுத்துட்டு அப்புறம் இருக்கிற மிச்சம் 3, அந்த 3ல் இருந்து இவங்களுக்கு 3ல் 1 கொடுத்துட்டா அசபா மீதத்தை எடுப்பார் கணவர். அப்ப அவருக்கு 2 பங்கு வாங்கும். அப்ப இதான் முறை. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த முறையா கணக்குன்னு பார்க்கும்போது இப்படிதான் வரும் அப்படின்ட்டாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தான் இது குர்ஆனுக்கு, குர்ஆனுடைய சியாத்துக்கு, அந்த நடைமுறைக்கு அது மாற்றமா வருது
ஏன்னா தாய் தந்தையோட கூட பங்கு பெறுகிறாள், அப்படி அது சரியா வராத. அப்போ என்ன செய்யணும்னா கணவனுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறதுல இருந்து அந்த தாய்க்கு, ஏன்னா நமக்கு தந்தையை பத்தி பிரச்சனை இல்லை. ஏன் தந்தையை பத்தி பெருசா நம்ம பிரச்சனை இல்லைங்கிறோம். தந்தை மிச்சம் இருக்கிறத எடுக்கிறவர் தானே. அப்ப தாய் தான் வந்து பங்கு எடுக்க போகிறா. அப்ப தாய்க்கு என்ன செய்யறது, அவங்க மனைவிக்கு கொடுத்தது போக கணவனுக்கு கொடுத்தது போக மிச்சத்தை கொடுங்க, அப்ப உங்களுக்கு வந்து சரியா வந்துடும் அப்படிங்கிற. அப்ப இதான் வந்து இப்ப நடைமுறையில இருக்குது உங்களுக்கு. இப்படி ஏன்னா இந்த கணக்கு போட்டு இப்படி நம்ம பண்ணிடக்கூடாது, இதை பண்ணுங்க, இதான் வந்து நமக்கு முறையாக இருக்கும். அப்ப இது தாயுடைய விஷயத்துல மட்டும் மஸ்அலத்த உமரியா மூன்றாவது ஒரு முறையில நமக்கு அறிஞ்சிருக்கிற. இது வந்து இஜ்மா சஹாபா, மறந்துடாதீங்க. இஜ்மா சஹாபா இல்லைன்னு மறுக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். இந்த மாதிரி வாரிசு உரிமையில் அந்த சிக்கல் வருகிறது. இது இப்னு அப்பாஸுடைய கருத்தாக அது இருந்தாலும் இஜ்மா சஹாபா இதை இன்னைக்கு வரைக்கும் ஜும்ஹூரில் அஇம்மா, இன்ன வரைக்கும் உலமாக்களும் இதே கருத்துலதான். இன்னைக்கு ஃபராயிதுன்னு எடுத்துக்கிட்டா இதுதான் கணக்கு. அப்போ இது வந்து இஜ்மாவா போயிடுச்சு. அப்ப இதுதான் இத்திஃபாக்கன் நமக்கு நம்முடைய நடைமுறை சட்டமாக இருக்கு. அப்ப தாயுடைய கணக்கு மீண்டும் ஒரு முறை அப்படி சொல்லி நடையில சொல்லி பார்த்துக்கிறேங்க. புரியுதா பாய்? தாய்க்கு என்ன மாதிரி கணக்கு? ஆமா அது எப்படி சொல்லுங்க, மூன்றில் ஒன்று, கீழே மூன்றில் ஒன்று அப்படிதான் வரும். ஒன்றில் மூணு இதுதான் வரும். சரி, அப்போ இது நம்ம அடுத்து கொஞ்சம் வேகமா போயிட்டு அடுத்த கணக்கு போட்டுக்கலாம். அடுத்து ஜௌஜி ஜௌஜா, அது கொஞ்சம் ஈஸியா போயிடும். கணவனுடைய பங்கு, மனைவியின் பங்கு. ஏற்கனவே கணவன் நம்ம சொல்லிட்டே இருந்திருக்கிறோம். நம்ம கணவன் போடுவோம். உங்களுக்கு தெரிந்த கணவன் அவங்க போட்டுருங்க. கணவனுக்கு குழந்தை இருந்தா குழந்தை இல்லாட்டா, கணவனுக்கு மௌத்தா போனவங்களுக்கு பிள்ளை இருக்குதா பிள்ளை இல்லையான்னு பார்க்கணும், அவ்வளவுதான். மனைவிக்கு அதே மாதிரி தான். யாருக்கு பிள்ளைல யாருக்கு? ஆமா சரி, இல்ல நீங்க இது நம்ம ஏற்கனவே 2-3 தடவை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இந்த மசாயில சொல்லிட்டோம். 2 நிலை தான் கணவனுக்கு, 2 நிலை. ஒரு நிலை அதான் ஒரு நிலை எவ்வளவு பங்கு? காலு, இன்னொன்னு அரை, அவ்வளவுதான். அதே மாதிரி மனைவிக்கு ஆமா, அது என்னது 4 அவ்வளவுதான். இந்த 2 தான் கணவனுடைய பங்கு. சரியா? இப்போ அது அப்ப நமக்கு அதுல வேற கணக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 2 முறை தான். சரி, அசபாவா ஏதாவது பெறுவாங்களா கணவன் மனைவி? அசபானா தெரியுதா? சொத்தையெல்லாம் பங்கு வச்சுட்டு மிச்சம் இருந்தா எடுத்துக்கிடுவாங்களா? ஏன் இல்லைங்கிறீங்க? அசபாவுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோமா பாத்தீங்களா? அதுல இவங்க பேரு இல்லைன்னா இல்ல. அசஹாபுல் ஃபுரூதா வேற இருக்கிறா. அசஹாபுல் ஃபுரூதுல கணவன் மனைவி ஒரு காலமும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு புது விதி அசபா வரமாட்டாங்க. அசபானா என்ன? மிச்சத்தை எடுத்துக்கொள்ளுதல் என்று வரமாட்டாங்க கணவன் மனைவியை பொறுத்தவரை. சரி, இப்ப நம்ம மகளுக்கு போயிடும். கணவன் மனைவி தெரிஞ்சதும் அதை எழுதிக்கிறீங்க, பதிவு பண்ணிக்கிறீங்க. இப்போ எல்லாம் முடிச்ச பிறகு மொத்தத்துல ஒரு கணக்கு போடும்போது கணவன் மனைவி பங்குலாம் நமக்கு தேவைப்படும். சரி, இப்போ மகளுக்கு பங்கு. மகளை பொறுத்தவரையில 3 நிலை மகளுக்கு இருக்கு. மகன் கணக்கு நம்ம சொல்ல இல்லை. ஏன்? மகனுக்கு என்ன சொல்லி இருக்கிறோம்? அஸ்ஹாபுல் ஃபுரூதுல வரமாட்டேன். இப்ப எல்லாம் சொல்லிட்டு வர்றதுலாம் யார?
அஸ்ஹாபுல் ஃபுரூத சொல்லிட்டு வரோம். அதாவது குர்ஆனில் இன்ன பங்கு என்று குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்ட பங்குகளை பற்றி தான் பேசிட்டு வரோம். அப்போ அதனால மகன் அந்த பங்குல வரமாட்டார். ஆனா பல நேரங்கள்ல முழு சொத்தையும் எடுக்கிறதுக்கு அருகதை உள்ளவர் அசபா தான். அதனால மகளுடைய கணக்கு, மகள 3 நிலை இருக்கிறது. ஒரு நிலை பாதி எடுத்துருவாங்க, சொத்துல பாதி, பாதி 1 2. அப்புறம் இன்னொரு நிலை வந்து 3/2, கீழே 3 மேல 2. அப்புறம் மிச்சம் உள்ளதையெல்லாம் எடுத்துக்கிறோம். அசபா மிச்சம் உள்ளதை எடுப்பார். இப்போ மிச்சம் உள்ளதை எடுப்பாருன்னா அது சரி. அப்புறம் ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்ப்போம். அந்த பாதி எடுக்கிறது எப்போ பாதி எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு மகள், அந்த மரணித்தவர் தந்தை விட்டுட்டு போற சொத்துல மகள் பாதி எடுக்கிறதா இருந்தா, யாருமே அவ கூட பிறந்தவ யாருமே இல்லை, ஒரே மகள் தான் இருக்கிறார். அப்துல்லா மூத்தா போனாரு, ஃபாத்திமா மட்டும்தான் மகள். வேற யாருமே மகனோ வேற எதுவுமே யாருமே இல்லை, ஒரே மகள். பிந்து ஃபகத், ஒரே மகள் மட்டும். நீங்க அப்படி போட தேவையில்லை, மகள் போட்டு 1 நம்பர் போட்டா போதும். ஒரு மகள், அவ்வளவுதான். மகள் 1, அவ்வளவுதான். ஒரு மகள் தான் இருக்கிறா. இப்போ ஒரு கணக்கு போடுங்க, இதுக்கு மட்டும் கணக்கு போடுங்க. கணவன், மனைவி, கணவன், மகள், மகள். இப்ப பங்கு போடுங்க பார்ப்போம். கணவன், மகள் கீழே எழுதுங்க, மகள். இப்ப மூத்தா போனவருக்கு அப்போ பொம்பளை மூத்தா போயிருக்கிறாங்க. ஆமா, கணவன் இருக்கிறார், மகள் இருக்கிறார், பாதி பாதி. இப்போ சொத்து எவ்வளவு? கணவனுக்கு எவ்வளவு? பாதி. கணவனுக்கு எவ்வளவு போட்டுக்கிறீங்க? கணவன் கால்வாசி. ஆமா, இல்ல கணவனுக்கு எவ்வளவு போட்டுக்கிறீங்க? எப்படி பாதி வரும்? அவருக்கு பாதி எப்போ கிடைக்கும்? பிள்ளைங்க கணவன் 2 சொன்னோம்ல, பிள்ளைங்க இல்லைன்னா பாதி. மகள் இருக்கிறாள், 4. இப்போ மகளுக்கு பாதி. சரி, அப்போ மீதி இருக்கிறது இதுல மிச்சம் இருக்குதா? இருக்கு. அதுக்கு பேரு மசாலத்தை ரத்து. மிச்சத்தை யார் எடுப்பா? கணவனுக்கும் மனைவிக்கும் மிச்சம் எப்பவுமே கிடைக்காது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம். அவளுக்கு அசபாவும் வரமாட்டாங்க. மிச்சம் ரத்து மசாயின்னு ஒண்ணு இருக்கு. சொத்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சு மிச்சம் இருந்துச்சுன்னா யாருக்கு கொடுக்கறது அப்படின்னா, இப்போ மகளுக்கு தான் கொடுக்கும். அப்போ பங்கு இது மாதிரி முறையா வச்சுட்டு, இப்போ மிச்சம் இருக்கிறத மகளே எடுத்துக்கொள்வார். அப்படின்னா எத்தனை வரும்? அசல் மசாலா வந்து உங்களுக்கு 8 மொத்த சொத்தை 8 பங்காக வைத்து, இப்ப பங்கு கொடுங்க. மொத்த சொத்தை 8 பங்கு வச்சு, கால்னா எவ்வளவு கிடைக்கும்? 2. 8/2 அவங்களுக்கு 4. 8/6 போடுங்க. 4 + 6 2 6 முடியும். இப்போ சொத்து ஈஸியா பிரிச்சுட்டு பாரு. சரி, அப்போ 2 சொல்லி 1 சொல்லியிருக்கேன். 2வது 2 சகோதரி, 2 மகள். அந்த மகளுக்கு வந்து 3/2 எப்போ கிடைக்குன்னா, 1க்கு அதிகமான மகள் இருந்தால். 2 மகள் இருக்கிறார், 1க்கும் அதிகம்னு போட்டுட்டால அது 3 4 5 எத்தனை மகள் இருக்கட்டும். மகள் இருந்தால் அப்போ மகளுக்கு 3/2 கிடைக்கும். 1க்கும் அதிகமான மகள்கள் இருந்தால் மரணித்தவர். இப்போ உதாரணமா 2க்கும் அதிகமா 1 இருந்துச்சுன்னா நம்ம இந்த மசாலா ஃபர்ஸ்ட் இது அதிகம் வந்துட்டா. ஆமா, 1 + 2. சரி, அப்ப நம்ம இது வந்து அப்படி போட்டா இப்படி வந்ததுன்னா
இப்ப 2 பிளஸ்னு போட்டுட்டா 2க்கு அதிகம்னு வந்துடும். அதுல 2ம் வந்து 2க்கு அதிகம்னு வந்துடும். நீங்க 1ன்னு போட்டா 1க்கு அடுத்து 2ஓட முடிஞ்சிடக்கூடாது, ஏன்னா அப்படி வந்துடும். அதனால 2 பிளஸ் எப்படி போட்டா அனைமா விண்குண்ண நிசான் ஃபோக்கஸ்ன தேனி. இப்படிதானே குரான் வசனம். நம்ம எதுக்குமே வசனங்களை சொல்ல இல்லை, அது நேரங்கள் நமக்கு போயிட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் தெளிவு, ஏன்னா அதுக்கு தான் முதல்ல ஆயாத்து, அந்த அவாரிசு சம்மந்தப்பட்ட ஆயாத்துகளை தந்திருக்கும். நீங்க அது இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அதை படிச்சு பாருங்க, உங்களுக்கு லேசா புரியும். விண்குண்ண நிசான் ஃபோக்கஸ்ன தேனி ஃபலஹுன்ன சுலுசான சுலுசானின்னு இருக்கும் அந்த நூக்கு, அது கிராமர். அப்ப சுலுசா மா தரக், விட்டுட்டு போனதுல இருந்து 3ல் 2 கிடைக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு 1க்கும் அதிகமான பிள்ளைகள், 2க்கு 2, 3, 4 மகள் இருக்கிறதுனால. சரி, இப்ப இதுக்கு ஒரு கணக்கு ஒண்ணு போடுவோமா? ஒரு மரணித்தவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. ஒரு 2 மகள் வச்சுக்கிறோங்க. சரி, இப்ப கணக்கு போடுங்க. மகள் போட்டு 2, சரி இப்படி போட்டோன்னு சரிதான். மனைவிக்கு கணக்கு போடுங்க. மனைவிக்கு 3ல 1 3ல 2 மகள் இருக்கிறார். நம்ம மனைவிக்கோ கணவனுக்கோ கணக்கை பார்க்க முன்னாடி அவங்க யாராவது அந்த ஃபுரு இருக்குதான்னு பார்க்கணும். அதாவது கிளைகள் யாராவது இருக்கிறாங்க, கிளைகள் இருக்காங்களா? அம்மா மகள் இருக்கிறாங்க. அப்போ ரைட், சோனு கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு 8ல் 1 கொடுத்தாச்சு. அப்ப இவங்களுக்கு ஆமா 2 பேருக்கு சேர்த்துதான் 2/3. 2/3ங்கிறது 2 மகளுக்கு சேர்த்துதான். அதுலதான் அவங்க பாதிய பங்கு வச்சுக்கிறோம். சரி, இப்ப பங்கு எப்படி வைப்பீங்க? இப்போ உடைக்காம கொடுக்கணும். 24. இந்த 3ஐயும் அந்த 8ஐயும் பிரிக்கிறோம். இதுல உள்ள 3ஐயும் அதோட, அது நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரையில, ஏன்னா அது அடுத்த கணக்கு. அதான் யார் யாருக்கு என்ன ஆகும்? 24 24 வச்சு பங்கு கொடுங்க. மொத்த சொத்தை 24 ஆக்கி இப்ப பங்கு கொடுங்க. 12 இது தனித்தனியாக புரிஞ்சுக்கிறோம். அதனால நீங்க மகன் போட்டு 2ஆம் நம்பர் போட்டுட்டு இதை போட்டுட்டா கணக்கு வந்துடும். சரி, பரவாயில்ல. இப்போ நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாரும். அப்போ ஆமா, சரி. ஆமா, இப்ப மிச்சத்தனை இருக்குது. இப்ப இதை கொடுக்க முடியுமா? உடைக்காம கொடுக்க முடியுமா? முடியாது. ஆமா, அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது? உங்களுக்கு இது கொஞ்சம் தள்ளி எழுதுங்களேன். இந்த 3 அது 3 தானே? 3 போடுங்க. இப்போ 24ல 3 கொடுத்தா மிச்சம் 21 இருக்குது. 21ல இவங்களுக்கு யாருக்கு 2 பேருக்கு சேர்த்து கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? உடைக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமா, கூட்டுங்க. எப்படி எடுப்பீங்க? 48 போட்டு பாருங்க. 20 எங்க இருக்கு? இதுக்குள்ள பங்கு எங்க போட்டீங்க? இவங்களுக்கு நீங்க ஆமா இல்ல, அதுக்கு உண்டான எல்சியம் இங்க போட்டுருக்கீங்க. 24 அது மேல போடுங்க. மேல மனைவிக்கு அங்க மேல போடுங்க. ஆமா, இப்ப அதை எத்தனை ஆக்கணும்? 48 ஆக்கி பாருங்க. 48 உடச்சல் இல்லாம வருதா? அது 48 எப்படி நம்ம போட்டோம்? 24 48 எப்படி ஆக்கணும்? சொல்ற புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ 24 ஆக்குனது என்னன்னு புரிஞ்சுச்சா? 24 எப்படி ஆக்கணும்? இந்த 3 எடுத்து 8ல பெருக்கணும். 24 வந்துச்சு. 24 வச்சு நம்ம கொடுத்தோம்.
ஆனா மகளுக்கு பங்கு கொடுக்கும் போது 21 உடசல் வருது, 10 சில்லற அப்படிங்கிற மாதிரி வருது. இப்ப என்ன செய்யணும்னா அந்த 24 நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, அப்போ அது எதை வச்சு பெருக்கணும்? எப்படி அதை 48 எப்படி கொண்டு வரோம்? மகள் 2 பேருன்னு இருக்காங்கல்ல, அந்த 2ஐயும் 24 நம்ம பெருக்கி பார்க்கும்போது 48 வரும். இப்ப 48 வச்சு கொடுத்து பாருங்க, உடசல் இல்லாம கொடுத்தா, அதாவது மிச்சம் இல்லாம சொச்சம் இல்லாம கொடுத்தா. புரிகிறதா? அப்போ அந்த நீங்க இதெல்லாம் அழிக்க கூடாது, அழிக்காமையே அப்பதான் இப்படி இருந்து இப்படி வந்துச்சுங்கிறது தெரியும். 24 இருந்து 48 வந்து 24 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மகளுக்குள்ள பங்காகிய அதுல உள்ள 3ஐயும் அதையும் நம்ம பெருக்கணும். 8ஐயும் பெருக்கினதுல கிடைத்தது 24. 24 வச்சு பங்கை நம்ம கொடுக்கும்போது மகளுடைய பங்கை கொடுக்கும்போது அங்கு சில்லற வருது, அந்த உடசல் வருது. உடசல சரி பண்ணணும்னா தலையை எண்ணணும், எண்ணிக்கை. மகள் 2 பேருக்கும் போது அந்த 2ஐயும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த எல்சியம் ஆகிய 24ஐயும் பெருக்கினா 48 வந்துடும். 48 வந்த பிறகு 48 இருந்து 8ல 1, 48 8ல 1 6, மிச்சம் இருக்கிற 21 அவங்களுக்கு ஆளுக்கு. அப்ப நமக்கு மொத்த சொத்தை இவன் கணக்கு வந்துருச்சு. மொத்த சொத்தை 48. முதல்லயே 48 போட்டுற, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா 48 போட்டுருங்க. நம்ம அப்படி இல்லை, இப்பதான் படிச்சுட்டு வர்றோம்டா, நீங்க இப்படி வந்து அப்பா அப்படி போடுங்க. இப்ப 40 நீங்க எவ்வளவு ரூபா வந்தாலும் இப்ப நீங்க சொல்ற ரூபா கணக்க இத மாதிரி கொண்டு வந்து பாருங்க. பணத்தை வச்சு என்னன்னா அந்த 48 லட்சம், 6 லட்சம், 21 லட்சம் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். கேட்க அளவுதான் இருக்கு, அது மாதிரி இருக்கணும். சரி, மாஷா அல்லாஹ். சரி, ரெண்டு சொல்லி இருக்கிறோமா? சரி, படிச்சுங்க. ஆமா, அது அடுத்தது. இது முடிஞ்சிச்சு. இப்ப 3வது இதை சொல்லணும். மொத்தம் 3 நிலை, அதுல 2 நிலை சொல்லிட்டோம். ஒரு நிலை இடம் இருந்தா எழுதுங்க. நம்ம அடுத்த உதாரணம் போடணுமே, நீங்க படிச்சுட்டா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அப்போ 3 நிலை மகளுக்கு நல்ல ஞாபகம் வச்சிருங்க. 3 நிலை நம்ம உள்ளெல்லாம் போயிட்டு வந்துட்டோம், அதனால மறந்துடக்கூடாது. திரும்ப வாங்க. 3 நிலை. முதல் நிலை நிஸ்பு, அதாவது அரை கிடைச்சு போகுது. ஏன்னா எப்போ ஒரே மகள் இருந்தால், ஒரு மூத்த போனவருக்கு ஒரு மகனும் ஒரு கூட பிறந்த சகோதரி இருக்கான்னு வைங்க. இவங்க பாதி எடுத்துக்கிடுவாங்க, சகோதரி பாதி எடுத்துருவாங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ மகளுக்கு ஒரே மகளா இருந்தால் பாதி பங்கு எடுத்துக்கிடுவாங்க. இல்ல ஒண்ணுக்கு அதிகமான மகள் 2 3 4 அப்படின்னு இருந்தா அப்போ 3/2 அப்படின்னு கொடுக்கணும். 3வது ஒரு நிலை சொன்னோம், அது மிச்சம் உள்ளதை எடுத்துக்கிடுவாங்க. மிச்சம் உள்ளதை எடுத்துக்கிடுவாங்கன்னா உதாரணமா அசபா. மிச்சம் உள்ளதுன்னா அசபா. அப்ப அசபாவாக இருக்கணும்னா மீதம் உள்ளதை எப்ப மகள் எடுப்பாங்கன்னா அவளோட கூட பிறந்த சகோதரன் இருக்கணும். யாரோட? மகள்ல கூட பிறந்த சகோதரன் இருந்துச்சுன்னா அவருக்கு மகனும் மகளும் இருந்தால் அப்போ மிச்சம் உள்ளத அவர்கள் 2 பேரும் பங்கெடுத்துக்கிடுவாங்க. இவங்க ஒரு பங்கு, அவங்க 2 பங்கு. இப்ப நீங்க கணக்கு போடுங்க. மகளுக்கு சகோதரன், ஆமா, சகோதரனுடன் மகள் வந்தால் மிச்சம் உள்ளத ஆளுக்கு பகுதியை எடுத்துக்கிடுவாங்க. 2/1 அடிப்படை. அதாவது அவருக்கு 2, இவங்களுக்கு 1 அப்படிங்கிற அடிப்படை. இப்ப உதாரணமா ஒரு மனைவி, மகன், மகள் இருக்கிறாங்க. உதாரணம் போடுவது அப்படி இருக்கட்டும். சகோதரர் 2 பேர் இருக்கிறாங்க. இங்க இப்ப ஒரு கணக்கு போடுங்க. மனைவி போடுவது. மனைவி, மகன், மகள். அடுக்கீழ எழுதுங்க. மகன்,
மகள். யாருக்கு மகன், யாருக்கு மகள்? மரணித்தவருக்கு. மனைவி, மரணித்தவருக்கு மனைவி. இப்ப இதான் கணக்கு. இப்ப மகளுடைய பங்கு என்ன? இப்ப மனைவி மகளுடைய பங்கு தான் பாக்குறோம். மகளுடைய பங்கு என்ன இப்போ? ஆமா, மனைவிக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத பங்கு வச்சுக்கிறவாங்க. ஏன் அப்படி வந்துச்சு? ஏன் மகளுக்கு மிச்சம் உள்ளது எடுக்கிற மாதிரி வந்துச்சு? மகன் இருக்கிறார், ஆண் வந்ததுனால அவருக்கு இவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பங்கு, அவங்களுக்கு 2 பங்கு கிடைக்கும். புரியுதா? அப்போ நீங்க இப்ப கொடுத்துட்டீங்க. இப்போ இவங்களுக்கு பங்கு எப்படி கொடுப்பீங்க? ஆமா, இல்ல மகனும் பங்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ 8 நம்ம கொடுத்துட்டோம். இப்போ எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? அஸ்ஸல், இதுக்கு அரபில அஸ்ஸல் மஸ்அலா எப்படி எடுப்பீங்க? மகாரிஷ் எப்படி எடுப்பீங்க? எப்படி 24ங்கிறீங்க? எதை வச்சு 24ங்கிறீங்க? தெரியுதா உங்களுக்கு? இப்போ 8. இப்ப நம்ம சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். 2 மகன் வந்து இப்ப 2 பேர் மாதிரி 2 பங்கு, மகளுக்கு 1 பங்கு. இப்ப என்ன ஆச்சு? எத்தனை பேரு? இல்ல அப்படி போடக்கூடாது, அது வேற. இப்போ இல்ல நீங்க அசுல் மசாலா கொண்டு வர்றதுக்கு வெறும் 8 மட்டும்தானே இருக்குது. அசுல் மசாலா கொண்டு வரணும். இப்ப என்ன செய்வீங்க? இதுடைய கணக்கு வருது. இப்போ நீங்க இந்த 8 வைத்து அவங்களுக்கு கொடுத்துட்டா, இவங்க 2 பேருக்கு நம்ம பங்கு கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்கணும்? மொத்த சொத்தை எவ்வளவு பிரிக்கணும்? மொத்த சொத்து எவ்வளவு கொண்டு வரணும்? அசுல் மசாலா எவ்வளவு? 24. எப்படி 24 வந்துச்சு? இந்த 3ஐயும் அந்த 8ஐயும் பெருக்குனா 24. 24ல இருந்து இப்ப கொடுத்து பாருங்க. இப்ப கொடுங்க மனைவிக்கு. ஏன் அடிக்கிறீங்க? அது அப்படியே இருக்கட்டும். 3 பார் மிச்சம் எவ்வளவு இருக்குது? ஆமா, அவனுக்கு கொடுங்க, மகளுக்கு கொடுங்க. மிச்சத்தை மகனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 14. சரி, அடுத்தது 20. இப்ப நமக்கு 24. மொத்த சொத்தை 24 பங்கு வச்சு மனைவிக்கு 8ல 1 கொடுத்துட்டா, அவங்களுக்கு 3 கொடுத்துட்டா, மிச்சம் இருக்கிற 21 வச்சு இவங்களுக்கு 17, 14, 7. அப்போ இந்த வகையில தான் மிச்சம் உள்ளத பெறார். அசபாவாக வருகிறார். அசபாக மகள் வருவதாக இருந்தால், மகளோடு கூட பிறந்த சகோதரன் இருந்தால்தான் இந்த மாதிரி பங்கு பெறுவான். புரியுதா? இப்ப மகளுடைய பங்கு பாகத்தான் கொஞ்சம் சுலபமா போகுது. கன்ஃபியூஸா போகுது. டீ சாப்பிடுவோமா? ஒரு சின்ன எப்படி தேவையா? உங்களுக்கு வேண்டியதான். டைம் இல்ல சரி, half an hour தான் கொடுங்க. ஓகே, கரெக்டா போட்டாங்க. இப்ப அடுத்த பங்கு யார பார்க்கணும்? தாய் வழி சகோதரன். சரி, இப்ப தாய் வழி சகோதரர்கள். தாய் வழி சகோதரர்களை பொறுத்தவரையில தாய்க்கு வேற ஒரு கணவனுக்கு பிறந்தவங்க, அப்படிதானே? அப்பதான் வந்து தாய் வழி சகோதரர். தாய் வழியா தான் சகோதரர். அப்போ தாய்க்கு வேற ஆளு, பாப்பா வந்து வேற, தந்தை வேற, தாய் ஒண்ணு, அப்படியான சகோதரர்.
இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு பொறுத்த வரையில இவங்க எப்போ பங்குதாரரா வருவாங்கன்னா, இந்த கலாலா அப்படின்னு ஒரு மசாலா இருக்குது. கலாலா وإن رجل يورث كلالة أو امرأة وله أخ أو أخت ولكل واحد منهما السدس فإن كانوا أكثر. 4:12 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கணக்கை சொல்லித்தரான் 4 சூரத்து நிசால. அப்போ அவங்களுக்கு அவங்களுடைய நிலையை பொறுத்தவரையில ஒரு நிலை 6/1 கிடைக்கும், இன்னொரு நிலை 3/1 கிடைக்கும். 2 நிலை. எப்போ 6/1 கிடைக்கும்? அவங்க ஒரு ஆளா இருந்தா, இங்கான வாஹித ஃபகத், ஒரே ஆளா இருக்கிறார். ஒரே சகோதரர் எப்படி இருக்கிறாருன்னா, தாய் வழி சகோதரரை பொறுத்தவரையில் அவர் மட்டும்தான் இருக்கிறார். அல்லது சகோதரர் மட்டும் இருக்கிறார், அல்லது சகோதரி மட்டும். எப்படியான சகோதர சகோதரி? மையத்துக்கு தாய் வழி சகோதரர் அல்லது சகோதரி ஒருவர் மட்டும் இருந்தால் 6/1 அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு ஷரத்து, அவங்களுக்கு மையத்துக்கு மகன் இருக்கக்கூடாது, மகள் இருக்கக்கூடாது, மகனின் மகன் இருக்கக்கூடாது. இது அந்த வாரிசுடைய ஃபராகள் யாரும் இருக்கக்கூடாது. அதே போல அசலும் இருக்கக்கூடாது, தந்தை இருக்கக்கூடாது, அதே மாதிரி பாட்டனும் இருக்கக்கூடாது, ஃபராக இருக்கக்கூடாது, அதே மாதிரி அசலும் இருக்கக்கூடாது. அப்படின்னா யாரும் இல்லை. கலாலான்னு சொல்றோம்ல, கலாலான்னு கேள்விப்படுகிறீங்களா? மசாலா கலாலா. அப்படி இருந்தால் 6/1 அவர் பெறுவார். சரி, தாய் இருந்துட்டா, இப்ப நம்ம யாருமே இல்லைன்னு தாய் இருந்தா இறந்தவருக்கு தாய். நீ பாதுதான் கொஞ்சம் மாற்றம் தான். தாயின்னா மூத்த போனார் பாருங்க, அவருக்கு தாய் அப்படி இருக்கிறான்னு வைங்க. தாய் இருந்தா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்க அதை ஏன் எழுதாம இருக்கிறீங்க? தனிநபர்னா எழுதுனா என்ன புரியும்? எங்களுக்கு புரியாது. அதாவது தாய் போடணும், ஃபராவும் இல்லை அசலும் இல்லை. அப்பதான் நம்ம கேள்வி கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இருக்கும். இப்போ நீங்க அவங்க மட்டும் தனியா இருக்கிறாங்க. யாரு? தாயோட ஒருத்தவங்க மட்டும் இருக்கிறாங்க. அது சகோதரனோட சகோதரியா இருக்கிறாங்க. ஆனா ஷரத்து என்னன்னா, ஃபரவும் இருக்கக்கூடாது, அசலும் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? மகனோ அந்த வரிசையா இருக்கக்கூடாது, அல்லது தாயோ தந்தையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா பெறுவாங்க. அப்படி கேட்டது ஃபரவும் இருக்கக்கூடாது, அசலும் இருக்கு. அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? ஃபராக் அசல். ஆமா, ஒரே சகோதரி ஒரு மட்டும்தான் இருக்கிறார். சரி, அசலும் இல்ல ஃபரவும் இல்ல. புரிஞ்சுக்கிட்டா? அசலும் இல்ல ஃபரவும் புரிஞ்சுக்கிட்டா? சரி, இப்போ ஒரு கணக்கு கேட்கிறேன். எப்படி வாங்க. இப்போ மூத்தா போனவருக்கு ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு தாய் வழி சகோதரனோ சகோதரியா இருக்கிறான்னு வச்சுக்கிறேங்க. கணக்கு போடுங்க. தாய் கீழே போடுங்க, தாய், அப்புறம் கீழே போடுங்க. இந்த தாய் வழி சகோதரன், தாய் வழி சகோதரன் இருக்கிறார். இல்ல இதுக்குதான் இருக்கு. சகோதரன். சரி, இப்ப கணக்கு சொல்லுங்க. அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? மாஷா அல்லாஹ். புரியுதா உங்களுக்கு? அப்ப தாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? தாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? தாய்க்கு எவ்வளவு கிடைக்கும்? தாய் கவனிச்சுக்கிறீங்க. தாய் கவனிச்சுக்கிறீங்க. ஆமா, போடுங்க. ஆமா போடுங்க, கரெக்ட். சரி, அப்ப சகோதரனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏன் ஒண்ணு கிடைக்காதுங்கிறீங்க? நீங்க தான் மேல எழுதிக்கிறீங்க. அசலும் இல்லாம ஃபராவும் இல்லாமல் இருந்தால்தான் கிடைக்கும். இப்ப தாய் இருந்தா கிடைக்குமா? அதுதான் அந்த கணக்கு போட சொன்னேன். இப்ப அதே மாதிரி
இப்படி போடுங்களேன். ஒரு மகள் இருக்கிறாள், தாய் வழி சகோதரருக்கு எப்போ பங்கு கிடைக்குமா? சகோதரன் இருக்கா, கிடைக்குமா? கிடைக்காது. அசல் சகோதரன் இருக்கிறார், சகோதரன் தான் கிடைக்கும். அசல் இருந்தா தான் கிடைக்காது. ஃபுரூத் இருந்தா அசலும் புரிஞ்சுக்கிறீங்க, அசலும் ஃபராவும் இல்லாட்டா, அதாவது தாய் வழி சகோதரருக்கு சகோதர சகோதரிகளுக்கு பங்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு என்ன நிபந்தனைன்னா யாருமே இருக்கக்கூடாது. அப்போ அவர் நிம்மதியா பங்கு எடுத்துட்டு போயிடுவார். அப்படி அசலும் ஃபராவும் இருக்கக்கூடாது. அதாவது மையத்துக்கு மகனோ மகனின் அப்படி யாருமே இருக்கக்கூடாது. அதே போல அசல் அம்மா, அம்மாவோட அம்மா, ஜெத்தத்து, பாட்டி, இது யாருமே இருக்கக்கூடாது. அப்படின்னா கிடைக்கும். தந்தை, அந்த மாதிரி யாருமே இருக்கக்கூடாது. அப்ப இது ஒரு கணக்கு. அடுத்தது வாங்க, எப்போ அவங்களுக்கு வந்து 3/1 எப்பொழுது கிடைக்கும்? சுலுசு. 2க்கு அதிகமாக இருந்தால், 2க்கு அதிகமான சகோதரிகள் இருந்தால், 3, 4, 5 அப்படின்னு இருந்தால், ஆமா, அப்படி இருந்தா அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு கால் இப்போ சகோதர சகோதரிகள் 2 போட்டீங்களா? சகோதர சகோதரிகள் இருந்தா நமக்கு ஒரு சட்டம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வரணும், இங்க வரணும். நீங்க தெளிவா கொஞ்சம் படிச்சிருந்தா இப்போ நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கோம். இப்போ இங்க சகோதர சகோதரி வந்துட்டாலே என்ன சட்டம் வந்துடணும்? அது மாதிரி இங்க வரமாண்டா, இதுல கண்டிப்பா வராது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான பங்கு தான், தஸ்வியா தான். எது வராது இதுல? ஆமா, என்பது இதுல வராது. அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறோம். ஆமா, இது வந்து ஆமா தாய் வழி. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கூடாது? அது சரி. அப்ப இதுல நம்ம ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம், இங்க ஆணும் பெண்ணும் வந்த நம்ம பெரும்பகுதி அதே கணக்கு தானே சொல்றோம். ஆனா இங்க அது வராது. 2 பேருக்கு மத்தியில அது அவங்களுக்கு கிடைக்கிறது சுலுசு, அதாவது 3/1 தான் கிடைக்கும். பித்தஸ்வியா அப்படின்னு குறிப்பா சொல்றோம். அப்படின்னா சமமாகத்தான் ஆணுக்கு பெண்ணுக்கு கிடைக்கும். இது ஆண் பெண் என்கிற வித்தியாசப்படுத்த முடியாது. காரணம் அஹ்லி உம்மு அல்லது உஹ்துலி உம்மு, அதாவது தாய் வழி சகோதரன், தாய் வழி சகோதரி, அவ்வளவுதான். அப்ப 2 அடிப்படை சொல்லிட்டோம். சரி, இப்போ 2 மசாலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? இப்ப நம்ம ஒரு மசாலா சொல்லுவோம். தலை போடுகிறோமே, அதைத்தான் சொல்லிட்டு வரோம். தாய் 2 நிலைதான். 1 சுதுஸ், அதாவது 6/1, மற்றொன்று 3/1. 6/1 நமக்கு கிடைக்கணும்னா அசலு ஃபுரா இருக்கக்கூடாது. இங்க இதுல கிடைக்கணும்னா இந்த மாதிரி இருக்கணும், சகோதர சகோதரிகள். ஆமாமா, 2 பேரும். ஆமாமா, தாய் வழி சகோதரி கிடைக்கும். ஆமா ஆமா, ஆணு பெண்ணுக்கு 2 பேருக்கும் சமம் தான். இதுல எந்த சட்டம் வராது? அந்த பெண்ணுக்கு ஆணுக்குமான வித்தியாசமான சட்டம் இதுல வராது. இது தஸ்வியா. சரி, இப்போ 2ஐயும் ஆவ வச்சுக்கிறீங்க. இப்ப நான் ஒரு மசாலா சொல்றேன், ஒரு மசாலா போடுங்க. ஒரு மையத்து மூத்தா போனவருக்கு இவங்கள போடுங்க. தாய் வழி சகோதரன் ஒருத்தர் இருக்கிறார். சகோதரன் சும்மா போடுங்க, நமக்கு சகோதரன் போடுங்க. நீளமா போனா அது இடம் பத்தாது, அப்படி போட்டுங்க. அப்புறம் மகன் இருக்கிறார், தந்தை இருக்கிறார். சரி, இப்ப பங்கு போடுங்க. பங்கு எப்படி கிடைக்கும்? தாய் வழி சகோதரன் எவ்வளவு கிடைக்கும்? தந்தை இருக்காரே ஷேக், அசல் தாய் வழி சகோதரன் எவ்வளவு கொடுக்கலாம்? 0 அவரு.
ஆமா, அப்போ 0 போட்டுருங்க. இதுக்கு பேரு ஹஜ்ஜுபாங்க. நம்ம இன்னும் ஹஜ்ஜிப் சட்டம் படிக்கல, ஆனா ஓரளவுக்கு தெரியுங்க. ஹஜ்ஜிப், ஹஜ்ஜிப்னா என்ன? ஹஜ்ஜிப் தடுக்கிறாங்க. ஹஜ்ஜிப் மஹ்ஜூப்ங்கிறோம்ல. இப்போ யாரால் தடுக்கப்பட்டிருக்கிறாங்க? இங்க தந்தை வந்திருக்கிறார், அசலும் இருக்குது, ஃபரலும் இருக்குது. அதனால தாய் வழி சகோதரர் கிடைக்கும். தந்தை இல்லாம ஃபரல் அவர் என்ன கேக்குறாருன்னா, அசல் இல்ல ஷேக், ஃபரல் மட்டும் இருக்கு, அவருக்கு போகுமான்னு கேக்குறாரு. தாய் வயசு சகோதரர். ஆமா, அசலும் இருக்கக்கூடாது, ஃபரானும் இருக்கக்கூடாதுல்ல. அவர் 2 பேரும் இல்லைன்னா தான் உங்களுக்கு போகும். ஆமா, சரி. அப்போ வந்து அடுத்து என்ன மசாலான்னு பாருங்க. கூட பிறந்த ஒரு 4 நிலை இருந்தா போகும். தாய் வழி இல்லைன்னா கூட பிறந்த உடன் பிறந்தன்னு போடுங்க. சகோதரி ராதாலோ ஜீவன் ஜோ பெண் குழந்தை மட்டும் இருந்தா கூட பிறந்த உடன் பிறந்த இல்லையா? ஒரு பாகம் இல்ல, 2 சொல்லிட்டோமே. பையன் வழி சகோதர இருக்குல்ல, சகோதரி ரெண்டுமே பேசிட்டோமே. உடன் பிறந்த போட்டிருக்க இதுல பேர். இப்போ எட்டாவது பாருங்க. அதெல்லாம் சகோதரி நடைமுறைப்படுத்தாது. இப்ப இவங்க கூட 4 பங்கு, 4 வகையான நிலை. சகோதரி யாருக்கு? உடன் பிறந்த சகோதரி, சகோதரி. மூத்தா போனவருக்கு தாய் தந்தை ஆகியவர்களின் மூலமாக அப்போ 2 பேருக்கும் தாயும் தந்தையும் ஒரு ஆள், அவங்களுக்கு தான் ஷகீகாமாக உடன் பிறந்தன்னு கொடுக்கணும். உடன் பிறந்த ஒரு நிலை பாதி கிடைக்கும், சொத்துல பாதி. 2வது நிலை 3 இல் 2. 3வது நிலை மீதி அசபா மால் கைர், மற்றவரினுடன் வீதம், மற்றவரின் மூலம் வீதம், மற்றவரின் உடன் மீதம் கொடுக்கும். மூலம் மீதமும் உடன் மீதம் வித்தியாசம் இருக்கு. மற்றவரின் உடன் மீதம் உதாரணம் போடும்போது புரியும் உங்களுக்கு. அப்புறம் மற்றவரின் மூலம் மீதம். சரி, எப்போ வந்து பாதி கிடைக்கும் அப்படின்னா, அம்மா மகள், மகன், மகனின் மகன், தந்தை. அப்படி இல்லைன்னா இவருக்கு பாதி கிடைச்சிடும். மகன், பேரன் சொல்றோம்ல, மகனின் மகன் பேரன் போடுங்க. தந்தை. அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஆளா இருக்கிறார், ஆண் வரிசையில் அவர் மட்டும் இருக்கிறார், கிடைச்சிடும். இப்போ மனைவி, அதே போல ஒரு சகோதரி இருக்கிறாங்கன்னு வைங்க. மனைவியும் ஒரு சகோதரி, கீழே ஒரு உதாரணம் போடுங்க. மனைவியும் ஒரு சகோதரி இருக்காங்க, மனைவி ஒரு சகோதரி. மூத்தா போனவரு ஆண், அவங்களுக்கு மனைவி. மூத்தா போனவங்களுக்கு இது சகோதரி, கூட பிறந்த சகோதரி. இப்ப பங்கு கொடுங்க. மனைவிக்கு எவ்வளவு? ஏன்
1/2. உள்ள இல்லையே. அப்போ நாலு ரூபாய் என்ன? ஒன். காலம் ஆ. சகோதரிக்கு ஆமா பாதி. அவங்களுக்கு 2 பேருக்கும் பாதி பாதி வரும். அசில் மசாலா கொண்டு வாங்க. அசில் மசாலா எவ்வளவு கொண்டு போய்? 2 நாள் 6 8 அவங்களுக்கு 2 மீதி 2 இருக்கும். நம்ம உங்களுக்கு நம்ம இன்னும் அதை சொல்லாதனால வரமாட்டேங்குது. பொதுவா 2 வந்துச்சுன்னா 4 தான். 4 அசில் மசாலா எல்சிஎம் 4 தான். 4 போட்டு பங்கு போடுங்க. நீங்க நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? மனைவிக்கு பால். ஆமா. இல்ல எத்தனை பங்கு எவ்வளவு கொடுத்தீங்க? 1 கொடுத்தீங்க. எதுல இருந்து 1 கொடுத்தீங்க? 4ல இருந்து 1 கொடுத்தீங்க. சரி. அப்புறம் சகோதரிக்கு எதுல இருந்து கொடுக்கணும் நீங்க பாதி? ஆமா, மிச்சத்திலிருந்து கொடுக்கறது இல்ல. மிச்சத்திலிருந்து கொடுத்த மசாலா பார்த்துட்டோம். யாருக்கு கொடுத்தோம்? மிச்சத்திலிருந்து யாருக்கு கொடுத்தோம்? நல்லா யோசிங்க. நம் ஒமரியான மசாலா படிச்சோம்ல, அப்ப இங்க மிச்சத்திலிருந்து கொடுக்கல. இப்ப அசில் மசாலா 4. அசில் மசாலா 4. மனைவி மனைவி எவ்வளவு சொன்னோம்? அப்புறம் சகோ சகோ எவ்வளவு சொல்றீங்க? பாதி. இப்போ அசில் மசாலா என்ன எத்தனை? 4. அப்படின்னா இங்க எத்தனை போடணும் பங்கு? ஆமா, 1 போடணும். இப்ப இவங்களுக்கு அப்ப பங்கு எவ்வளவு போடணும்? 2. இப்போ மிச்சம் எத்தனை? 1. பாக்கி இருக்கு. யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும் பாக்கிய? இதுக்கு பேர் ரத்து மசாயிலன்னு ஒரு பாடம் அதுல கொடுத்துருக்குறோம். அந்த சட்டம் தான் இது. அப்போ நம்ம பங்கு கொடுத்தது போக 4ல இருந்து தான் கொடுக்குறோம். 4ல இருந்து 1 நாள் 4 1. அப்புறம் இங்க அந்த 4ல எத்தனை 2 இருக்கு பார்க்குறோம். 2 இங்க கொடுத்துட்டோம். மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 அஸ்ஹாபுல் ஃபுரூத் யாரு? மனைவி. அவளுக்கு கிடைக்காது. ஆனா மகளுக்கு மிச்சத்தை மகளுக்கு கொடுத்துறாடு, அது சகோதரிக்கு கொடுத்துறாடு. அப்படியானால் இப்போ உங்களுக்கு 4 கணக்கு சரி. இதுக்கு ரத்து. இதுக்கு பேர் மசாலா ரத்து. ரத்துன்னு ஒரு பாடம் இருக்கான்னு பாருங்க. அத நீங்க அப்புறம் போய் பார்த்துக்கிட்டா அந்த ரத்து உங்களுக்கு புரியும். ஆமா, 1 போடுங்க. மிச்சம் இருக்குல்ல, அந்த 1 ரத்து. அதுக்கு ரத்துன்னு போடணும். மிச்சத்தை கொடுத்துன்னு வரக்கூடாது. 2க்கு வித்தியாசம் இருக்குது. மிச்சத்தை கொடுக்குறேன்டா என்னதாயிரும்? அதுக்கு பேர் என்னதாயிரும்? அசபாவாயிரும். அசபா வந்து இவங்க வருவாங்கன்னா ஏன் வரமாட்டாங்க? அசபா ஏன் வரமாட்டாங்க? அப்படி அசபாவுடைய லிஸ்ட பாத்தீங்களா? அசபாவை பாருங்க. நீங்க கொஞ்சம் நெருங்கி இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும். கொஞ்சம் நெருங்கி இருக்கிறீங்க. நிஸ்பு நெருங்கிட்டீங்க. இன்னும் நிஸ்பு நெருங்குது. என்ன சொன்னீங்க? வாரிசா இருந்தா மட்டும்தான் சரி. அசபால பாத்தீங்களா? மகன் அல்லது மகளா இருந்தா மட்டும்தான். இல்ல, அது சரி. அசபாவாக வரக்கூடியவர்கள் யாராக இருக்கணும்? ரத்த உரம்.
நீங்க அது எல்லாம் யாவும் வச்சுக்கிட்டே வந்தா தான் சரியா வரும். அதுல படிச்சீல, அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல அதுல யாரு வர்றா? ஆம்பளை வர்றாங்க, பொம்பளைல வர்றாங்க. அசபால ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறங்க. ஒரு காலமும் பெண்ணு அசபாவா வரமாட்டாங்க. அப்படி ஒரு கால் அசபாவாக வருவதா தான் இன்னைக்கு நிசுப்பு சொல்லணும்னு என்ன அசபா வர்றதா இருந்தா எப்படி வருவாங்க? கூட சகோதரன் இழுத்துட்டு தான் வருவாங்க. சகோதரன் வந்தால் மட்டும்தான் அசபா. தனிப்பட்ட முறையில அசபா வரைக்கும் நம்ம இந்த 4ல மிச்சத்தை ஒண்ணுதானே கொடுத்தோம். ஏன் இதை அசபான்னு சொல்லக்கூடாதுங்கிறோம்? ஏன் சொல்லக்கூடாதுன்னா பெண்ணு அசபா. அப்ப இதுக்கு என்ன மசாயில்? இதுக்கு ஒரு தனி மசாயில் ஃபிக்ஹுல சொல்லி இருக்கிறாங்க. அதான் யாரு? ரத்து. அப்ப ரத்து ஒண்ணு ரத்து தான் பண்றோம்னு போடணுமே, ஒண்ணு மிச்சத்தை கொடுக்குறோம்னு வரக்கூடாது. சரி, அப்ப இங்க சகோதரியா இருந்தா வராது அந்த ஒரு ரத்து வராது. சகோதரியா இருந்தா சகோதரி தான் சொல்லிட்டு சகோதரி தான் மேல நம்ம சும்மா ஒரு ஷார்ட்டா போட்டிருக்கிறோம். சகோதரி மேல தலைக்கு போட்டுக்கிறாங்க. அப்ப அசபாவாக ஒண்ணு கொடுத்தோன்னு வரக்கூடாது. மிச்சத்தை ஒண்ணு கொடுத்தோம் இல்ல, ரத்து பண்ணிருக்கிறோம். அவ்வளவு பாருங்க, ஒரு நுட்பமான ஒரு புரிதல் தான். அதுல இவ்வளவு அர்த்தம் இருக்குது. அதனால இந்த ஃபிக்ஹுல வாரிசு உரிமை ஃபிக்ஹுல ரொம்ப இன்னும் கொஞ்சம் கவனமா நம்ம கவனம் செலுத்திக்கிறோம். அதை சரி, இப்போ 2 அடிப்படைகளை சொல்லிட்டோம். எவ்வளவு சொல்லி இருக்கிறோம்? ஒண்ணு சொல்லிக்கிறோமா? ஒன்னா 2? ஒண்ணுதான் ஷேக். ஒண்ணுதான். சரி. இப்போ 2வது 2 பங்கு 3 அது ஒரு பங்கு பெறுகிறார். 2 பேர் இருந்தா, அதாவது சகோதரி, உடன் பிறந்த சகோதரி எப்போ பெறுறாங்கன்னா அவங்கள பொறுத்தவரையில 2க்கும் அதிகமான சகோதரிகள் இருந்தாங்கன்னா 2, 3, 4 சகோதரிகள் இருக்கிறாங்க. மையத்துக்கு 2 சகோதரிகள் இருக்கிறாங்க, அல்லது 2க்கும் அதிகமானவர்கள் இருக்கிறாங்க. இருந்து இது ஒண்ணு. இன்னொரு நிபந்தனை என்னன்னா, தடை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லாம இருக்கணும். யாரு தடை செய்யறவங்க? யாரா இருப்பாங்க? மகன் அவங்க யாரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அப்ப 2 சகோதரிக்கு அதிகமாக இருந்தால் அந்த பங்கை பெறுவார்கள். 3ல் 2 பெறுவார். ஒரு உதாரணம் போடுவோமா? கணவர் அப்புறம் 2 சகோதரிகள், சகோதரி 2, கணவனுக்கு பங்கு கொடுங்க. 1/4. கணவனுக்கு பங்கு எவ்வளவு? 2/3. கணவனுக்கு கால்வாசி. ஆமா, பாதி கிடைக்கும். ஏன்? யாரும் இல்ல, பரா இல்ல, பரவும் இல்ல, அசலும் இல்ல. இந்த பாதியில 2 பேரும். இப்ப சகோதரிக்கு பாதியில 2 பேருக்கு. சகோதரிக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் தலைப்பு. சகோதரிக்கு என்ன கிடைக்கும்? மேல இருக்கு, அதான் தலைப்பு. சரி, இப்ப பங்கு அசல் மசாலா எடுங்க. 6 எடுத்து பங்கு கொடுங்க. 6ல 3 பாதி வருது. அதே கணக்கு தான் வரா. கொடுங்க, ரத்து கொடுங்க. 6 தானே? 6 நீங்க 6ல போட்டீங்க. அப்புறம் 6ல இவங்களுக்கு கொடுத்துட்டா 2 பிளஸ் மிச்சம் 2, அதாவது ரத்து 4 கிடைக்கும். ஆமா ஆமா 4 என்னோட பிரிச்சு கொடுக்க முடியாது. ஆமா, ஆமா. 1 நம்ம கூட சேர்க்கிறோம். ஆவுல்னு ஒரு படம் வந்துட்டா பாருங்க. ஆவுல் ஏன்னா டைம் இல்லை, எல்லாத்தையும்
குழம்பு அடிச்சுட்டு போயிடுவோம். அவுள் இருக்க பாரு, அவரே முக்கிய சட்டம் அவுள் 21 இருக்கா? ஆமா. ஆமா. அவுள்னா என்ன கொஞ்சம் லேசா படிங்க. இது அவுள் மசாலா. ரத்து சொல்லியாச்சு, அவுளும் சொல்லியாச்சு. நம்ம என்ன டைம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள 2 மசாலா சொல்லிக்கணும். அவுலின் முக்கிய சட்டங்கள்: 1, நிர்ணயிக்கப்பட்ட பங்குகளின் மொத்தம் சொத்தை விட அதிகமானால் அவுல் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். 2வது, அனைத்து பங்கு வாரிசுகளின் பங்கும் சம விகிதத்தில் குறைக்கப்படும். 3வது, ஒருவருக்கு மட்டும் குறைப்பு செய்யப்படாது. 4வது, இது சஹாபாக்களின் ஒருமித்த முடிவால் இஜ்மா உறுதி செய்யப்பட்ட ஒரு சட்டமாகும். இஜ்மா சஹாபா இது. அவ்வளவுதான். 4. அப்போ இதுல என்ன செய்யணும்னா, இப்போ இவங்க இந்த சகோதரி 2 பேருக்கும் நம்ம பங்கு கொடுக்கும் போது 7, இப்ப 7 ஆக்கிட்டு கொடுங்க சரியாகும். ஆமா 7. 6 அசுல் மசாலா 6 தான். நம்ம என்ன செய்யறோம், 1 சேர்க்கிறோம் 7. இப்ப கொடுங்க, பங்கு கரெக்ட் ஆகும். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அது ஏன் 7 ஆக்கணும், ஏன் 10 ஆக்கணும், என்ன 8 ஆக்கணும் அப்படின்னா கேள்வி வருது பாருங்க. எத்தனை நம்பர் கொடுக்கணுங்கிறது அவங்கள நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமா, இல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஆமா ஷேக், கொடுத்துருக்காங்க. நம்பர் இருக்கா, அந்த நம்பர் அடிப்படையில கொடுத்துருக்கோம். வாய்ப்பு இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா படிக்க சொல்லிக்கிறோம். இன்னொரு ஒரு சிட்டிக்கு நம்ம வைக்கணும். வச்சிருந்தா முனாசகாத் இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் தெளிவா விரிவா படிக்கணும். இந்த ரத்து மசாயில்னா லேசா சொல்லிட்டு போற மாதிரி தான் வருது. இன்னொரு டேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஏதாவது இல்ல பொதுவா கேக்குறாரு அவர். 6 எப்படி இல்ல குவான்டிட்டி வச்சு 6 8 டிவைட் பண்ணி நம்ம வந்து இந்த எல்சிஎம் எப்படி எடுக்கணுங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அதை மட்டும் சொல்லுவோமா? டைம் எல்லாம் மொத்தது நடத்தினா அடுத்தது ரத்து அவங்கெல்லாம் இடையிடையா கொஸ்டின் ஆன்சர் சொல்ல வேண்டியிருக்குது. ஆமா, கேள்வி பதில் வேற நேரம் 3 ஆயிடுச்சு. 3 ஆயிடுச்சு. அப்ப நம்ம திரும்ப இந்த உடன்பிறந்த சகோதரி சம்பந்தமான சட்டம் நம்ம மீண்டும் ஒரு முறை பண்ணணும். ஏன்னா அவுல் மசாயில நம்ம படிச்சுக்கிட்டு இதுக்குள்ள வரும்போது தெளிவா இருக்கும். அப்ப இது மீண்டும் ஒரு தடவை வரப்போம். அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். நம்ம இதுவரைக்கும் படித்ததை உறுதிப்படுத்திக்கிறோம். அடுத்து கேள்வி பதிலுக்கு போயிடுவோம். சகோதரி அவங்களுக்கு கணவன் யாருமே இல்லை. அது வந்து அவங்களுடைய இன்னொரு 3 வகையா படிச்ச பார்த்தீங்களா? ஒண்ணு என்னது, இல்ல அந்த சொத்துக்கு அவங்க கேட்கிற கேள்வி புரியுதா அவங்களுக்கு? ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறாங்க, அவங்களோட கூட பிறந்தவங்க யாருமே இல்லை. ஆமா, அதான் அவங்க சகோதரி எடுத்துருவாங்க. ஆமா ஆமா, இல்ல இப்போ வந்து நீங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளையே இல்லை, ஆனா கூட பிறந்தவங்க இருக்கிறாங்க. ஆமா, அவங்க எடுத்துக்கிறாங்க, கூட பிறந்தவங்க எடுத்துக்கிறாங்க. இப்ப யாருமே இல்லைன்னா என்ன செய்யறதுதான் அந்த ஒண்ணு பாடம் இருக்கு பார்த்தோம்ல, அது நம்ம முழுசா பார்க்க இல்லை, அதையும் விட்டுட்டோம். அவர்கள் போங்க, பைத்துல் மாலுக்கு போகாது, அவங்களுக்கு போகும். ஆமா, அதாவது நம்ம வந்து இந்த சொத்து பாக பிரிவினையில வந்து ஒரு நசபு அடிப்படையில ஒண்ணு சொல்லிக்கிட்டோம், அப்புறம் வந்து அசபாத் அடிப்படையில சொல்லிக்கிட்டோம். அடுத்தது வந்து நம்ம திருமண உறவுகளை சொன்னோம். இதுல இன்னொரு 3வது ஒரு வகை யாருன்னா, குடும்ப நமக்கு நெருங்கிய உறவினர்கள். அந்த உறவினர்கள் வந்து நமக்கு தூரத்து வழி சொந்தங்களா இருப்பாங்க. இந்த ஃபராயித் அஸ்ஹாபுல் ஃபுரூதுல எல்லாம் வரமாட்டாங்க, அவங்க தூரத்து சொந்தமா இருப்பாங்க. ஒரு 2-3 ஒரு சொந்தங்கள் தாண்டி நமக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா நம்முடைய நெருங்கிய உறவினர்கள்.
அந்த நெருங்கிய உறவினர்களுக்கு இந்த சொத்தை கொடுத்துரும். அவர்கள யாரு தர்த்தீபை பார்த்து கொடுத்துறணும். இவருக்கு அவருக்கு வந்து என்னன்னா அந்த அதாவது நெருங்கிய உறவினருங்கிறத தவிர வேறு சொத்துக்கு வாரிசாக வரக்கூடிய வேற எந்த மகாந்தரமும் இல்லாதவர்கள். இல்லைன்னா அந்த சொத்து யாருக்கு போகணும்னா பொது ஸ்தாபனங்களுக்கு போயிடும். அப்போதான் நம்ம குடும்பத்துல நெருங்கிய உறவினர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு கையில கொடுத்தாங்க. மாமி மக அவங்கெல்லாம் பங்கு வரமாட்டாங்க. மாமி பங்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க, மாமியோட மகன் வரமாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி மச்சான் அப்படி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்கள வந்து அந்த உறவு முறையில சேர்த்துக்கிடுவாங்க. மகனே மகன், மகனுடைய சொத்து. இப்ப மகன் வந்து எப்போ மகனுக்கு பேரனுக்கு எப்போ சொத்து கிடைக்கும் அப்படின்னா, மகன் இருக்கிறார், இவர் மரணித்த பிறகுதான் மகன் மரணிக்கிறார், அப்போ கிடைக்குதுன்னு விஷயம். இப்போ மகனும் மூத்தாயிட்டாரு. ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னா, அவருடைய தந்தை மூத்தான பிறகு இவர் மூத்தா இருந்தா தான் இந்த மகனின் மகனுக்கு கிடைக்கும். அப்படி மூத்தாயிட்டாருன்னு வைங்க, பின்னால் அவர் மூத்தான பிறகு இவர் மூத்தா இருக்கிறார். இப்ப அவருடைய பையன் இருக்கிறான், பேரன் இருக்கிறார், மகனுக்கு கிடைச்சி மகன் மூலமாக அவருடைய மகனுக்கு கிடைக்கும். மகனுடைய பங்கு, மகனுடைய ஸ்தானத்துக்கு அவர் வந்தார். அந்த பங்கு கிடைச்சிடும். இவர் மகனுடைய ஸ்தானம் தான். ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னா, அந்த சொத்துக்குரியவருக்கு பிறகு இவர் மூத்தா இருக்கும். புரியுதா? அவருடைய தந்தை மூத்தாகும் போது இவர் ஹயாத்தா இருந்திருக்கணும். பிரிச்சுக்கிறது. ஆமா ஆமா. அவங்க 2 பேரும் 3 பேரும் 4 பேரா இருந்தாங்கன்னா, அவங்க ஆம்பளை பொம்பளை இருந்தா அது வந்து இந்த அடிப்படையில வந்துடும். பெண்ணுக்கு ஒரு பங்கு, இவங்களுக்கு அப்படி வந்துடும். இல்ல வெறும் ஆணா இருந்தாங்கன்னா அந்த பங்கில் இருந்துதான் அவங்க எல்லாத்தையும் ஆமா ஆளு கொஞ்சமா எடுத்துக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இங்க சில கேள்விகள் வந்திருக்குது. நமது பகுதிகளில் பெண் பிள்ளைகளுக்கு திருமண நேரத்தில் தங்கம் வரதட்சணையாக கொடுக்கிறார்கள். பிறகு தந்தை மூத்தான பின் சொத்திலும் பங்கு இருக்கிறது. இது சம்பந்தமான மார்க்க நிலைப்பாடு என்ன? கரெக்ட். இந்த கேள்வி என்னன்னா, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு திருமணம் ஆகும் போது அது கொடுக்கறது கூடாது ரெண்டாவது விஷயம். ஆனா கொடுத்துட்டாரு. இப்ப எங்க பகுதியில என்ன செய்வாங்க, பெண்ணுக்கு வீடே கொடுத்துருவாங்க, ஒரு வீடு. அப்போ வீடு கொடுத்து சரியா சொல்றது, வீடை கொடுத்துருவாங்க. சரி, அப்போ வீடு கொடுத்துருவாங்க. சரி, இப்போ ஆண் பிள்ளைக்கு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு கல்வி கொடுப்பாங்க, அவரை நல்லா படிக்க வச்சிருவாங்க. அப்போ அவரை படிக்க வச்சு ஏடிஎம் ஆகிட்டு இவங்களுக்கு வீட்டை கொடுத்து அப்படின்னு முடிச்சிருவாங்க. அப்போ இதுல இப்ப என்ன கேள்வின்னா, தந்தை ஒரு பிள்ளைக்கு வீடுனா ஒரு 15 லட்சம் ரூபா குறைஞ்சபட்சம் சொல்ற, இடம்லாம் சேர்த்துன்னா ஒரு 40 லட்சம் ரூபா பெருமதியான வீடு கொடுக்குறாங்க. மகனுக்கு அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவர் தந்தை மூத்தா போயிட்டாரு, இப்ப அவர் சொத்து வச்சுட்டு போறாரு. இது பிரிக்கும் போது இந்த சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, ஆம்பிள்ளை முழுசா எடுத்துக்கிறாரு. ஆம்பளை பிள்ளை எடுத்துட்டு என்ன சொல்றாரு, தந்தை எங்க வாப்பா வந்து கல்யாணம் முடிக்கும் போது என்னுடைய சகோதரி கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது ஒரு வீடு கொடுத்தாங்க, நகை ஒரு 40 பவுன் கிட்ட போட்டாங்க, குறைவா சொல்றேன், 40 பவுன் போட்டாங்க, ஒரு 30-40 லட்சம் ரூபாய்க்கு வீடை கட்டி கொடுத்தாங்க. இப்ப நான் எதுக்கு அது சொத்தை பங்கு எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கிறான். சரியா தானே தெரியுது? அதே கேள்விதான் இது குறைவா கேட்டிருக்கிறான். சரியா? எப்படி? இப்ப தந்தை சொத்தை விட்டுட்டு மூத்த போறாரு. இப்போ மகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இதான் பொது விதி, காயிதா கொல்லியா. ஹயாத்தா இருக்கும்போது
தந்தை எவ்வளவுதான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் அவர் என்னத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போட்டோம். மரணிக்கும் பொழுது தந்தை விட்டு சென்ற சொத்திலிருந்து அவருக்கு பிறந்த பிள்ளைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி பெண்ணுக்கு கிடைக்கிற மாதிரி 2 மடங்கு ஆணுக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். அது உனக்கு அள்ளி கொடுத்தாங்க, அள்ளி கொடுக்கையில கிள்ளி கொடுத்தாங்க, அங்க பேச்சுக்க இடம் இல்லை. ஆமா, அது யாரு கேட்கிற கேள்வி? நீதம் இல்லைங்கிறது யாரு கேட்கணும்? யாருக்கிட்ட? அல்லாஹ் சம்பந்தப்பட்டவர்கிட்ட கேட்பான். எப்படி கேட்பான்? ஏயா நீ நீதம் இல்லாம நடந்துட்டே, அது வேற கேள்வி. அது மசாலா வேற, மசாலத்து தானியா. ஆனா மசாலத்தில் ஊழா என்னன்னா, முதல் மசாலா என்னன்னா, விட்டு சென்ற சொத்தில், அதான் அல்லாஹ் சொல்றான், விட்டு சென்ற சொத்திலிருந்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் மையத்துக்கு இருந்தால் அவர்கள் பெண்ணுக்கு கிடைக்கிற மாதிரி 2 பங்கு, அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அதை பங்கு வச்சுக்கிறார். அவர் நீதமா நடக்கலைங்கிறது அது தனி மசாலா, அதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். அதனால இதுல இந்த சகோதரி கேட்ட ஆமா கரெக்ட். ஆனா அதை சொல்ல முடியாது. இது ஊர் வழமையா போயிடுச்சு. ஒரு காலம் அவங்க சொல்றது என்னன்னா, புள்ள ரொம்ப பாதிக்கப்பட்ட புள்ள, ஊனமா இருக்குது, யாருமே திருமணம் பண்ண வரையில, அதனால பிள்ளைக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து அந்த என் மகளை பார்த்துக்கிடுவாவே அப்படின்ற, அது வேற விஷயம். அப்படி இல்லைங்க, புள்ள நல்லா இருக்கிறா, எல்லாமே இருக்குது, அப்படி இருந்தும் ஒருத்தர் வீடை கொடுக்கறாருன்னா அவர் இருந்துச்சு. ஆமா, அதனால அது சரிதானே. அதெல்லாம் பழக்க வழக்கங்கிறது சரியா நமக்கு இஸ்லாத்தை பொறுத்தவரையில அந்த அதாவது ஒரு பழக்க வழக்கம்னு இருக்கு பார்த்தீங்களா, கலாச்சாரம் என்பது இஸ்லாம் நமக்கு கலாச்சாரத்தை பின்பற்றி அதன்படியே போக வேண்டியதான். உருஃபிலாம் இருக்குது, உருஃபிய நம்ம ஊர்ல என்ன வளமே அதை பின்பற்றி, எப்போ ஷரியாவுக்கு முரண் இல்லாம இருக்கிற போது. அப்ப நான் என்னுடைய ஆடை வேஷ்டியும் சட்டையும் போட்டுக்கிறேன். அவரு இப்ப இது 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 என்ன கலாச்சாரம்? யாரோட கலாச்சாரம் இது? இதுக்கு ஏதாவது சரியத்துல முரண் இருக்குதா இப்படி போடுறது? இல்ல தானே. நீங்க பேண்ட் ஷர்ட் போடுங்க, ஏதாவது சரியத்துல முரண் இருக்கா? அப்போ இது ஒரு கலாச்சாரம். இது யாரோட கலாச்சாரம்? ஆமா, இது இங்கிலீஷியர்கள் விட்டுட்டு போன கலாச்சாரம். நாங்க உடுத்துகிறது தமிழர்கள் விட்டுட்டு போன கலாச்சாரம். இப்ப இதுல நம்ம இந்த கலாச்சாரத்துல சண்டையும் பிடிக்க தேவையில்லை. ஏன்னா இது ஷரியாவுக்கு எந்த வகையிலும் அது முரணாக இல்லை. எது ஷரியாவுக்கு முரணாக இருக்கிறதோ அந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்ற. தொப்பி நீங்க போடையில நான் போட்டிருக்கிறேன், இது எங்க ஊர் கலாச்சாரம். தொப்பிங்கன்றது எங்க ஊர் கலாச்சாரம். இப்ப எங்க ஊர் கலாச்சாரங்கும் போது நான் அதை விரும்பி போட்டுக்கிட்டேன். நான் இதை சொல்லலை, இது சுன்னா, இது பரக்கா, அல்லது இதுக்கு ஏதாவது மார்க்க அங்கீகாரம் கொடுத்தேன்னா பிதா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மார்க்கத்தில் இல்லாத நான் ஒண்ணு சொன்ன மாதிரி அதுக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. இது என்னுடைய கலாச்சாரம், முடிஞ்சுது. எப்போ கலாச்சாரத்துக்கு தடை வரும்னா, ஷரியாவில் தடை வருகிற பொழுது ஊர் கலாச்சாரம் அந்த கலாச்சாரம்லாம் இங்க வராது. உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணா. உருசு, ஆமா உருசு, ஆமா. அப்போ அது பார்த்தா நம்முடைய கலாச்சாரம் இல்லை. அப்படியேதான் இருக்குதா ஷரியாவில்? அப்படியேதான் இல்லை. அது பார்த்தா அதுக்கு வேற ஒரு தஷ்பீஹ் இருக்குது. எதை மாதிரி இருக்குது நமக்கு தெரியுது. வேற நடத்துற நிகழ்வுகள்ல உள்ளது மாதிரி இங்கே இருக்கு. அங்க என்ன இருந்தது அதெல்லாம் இருக்கு. அங்க இருக்குது ஊதுபத்தி, இங்கே இருக்குது. அங்க இருக்குது பூ, இங்கே இருக்குது. அங்கேயும் ஒரு மாதிரியா தூக்கிட்டு போறவங்க எதையோ, இங்கேயும் இது உள்ள வச்சு எதையோ தூக்கிட்டு போறோம். அங்கேயும் சந்தனத்தை பூசுறா, இங்கேயும் என்னத்தையோ பூசுறா, எல்லாம் வருது இல்ல. அப்ப இல்ல தஷ்பீஹ் வந்துடுது. அப்ப இது ஷரியாவுக்கு முரணான கடை. அப்போ அதான் கலாச்சாரத்தை பின்பற்றது நம்ம பார்க்கணும். ஷரியாவுக்கு முரண் இல்லையா, அந்த விதியை பார்த்துட்டு போயிட வேண்டியதான். அப்ப இதை ஊர் கலாச்சாரம்லாம் அது வராது. நம்ம இங்க இவங்க கேட்கறது என்னன்னா, தங்கத்தை வரதட்சணையா கொடுத்துருக்குறாங்க. இப்ப மூத்தான பிறகு விட்டுட்டு போற சொத்துல பங்கு கிடைக்குமா? அதுக்குள்ள கண்டிப்பா கொடுக்கணும். மகளுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, இப்ப என்ன அப்படின்லாம் இங்க பேசவே முடியாது. மரணிக்கும் பொழுது அவர் என்ன விட்டுட்டு போனாரோ அதான். வசியத்தை நம்ம செல்லாதுன்னு சொல்லி இருக்கிறோம்ல. அவருக்கு இது இவ்வளவுலாம் கொடுங்கன்னு சொன்னாலும் அது செல்லாது, இவ்வளவு கொடுத்துட்டு போனாலும் அதுவும் செல்லாது. அவ்வளவுதான் விஷயம்.
அடுத்து சரியான திருமணம் செய்யாமல் ஆனால் மக்களால் இரண்டாம் மனைவியாக அறியப்படுவரின் மகன் மற்றும் மகளுக்கு சொத்து உண்டா. சரியான திருமணம் செய்யாமல் மக்களால் இவர் இரண்டாவது மனைவி என்று அறியப்படுகிறார். அவ சொத்துல பங்கு கிடைக்குமா? கணவன் மனைவி கேட்கிறார். இந்த மக்களால் அறியப்படுற திருமணம் முடியல. ஷரியாவில் அனுமதிக்கப்பட்ட அடிப்படையில் அந்த திருமணம் நடக்கும். ஷரியாவில் திருமணம் எப்போ அங்கீகரிக்கப்படும்? ஷாகித் வேணும், அப்புறம் ஒளி வேணும், அப்புறம் அவர் திருமணம் பண்றதுக்கு மகரு, அப்புறம் அது மாதிரி உள்ள ஷரியாவின் உள்ள அங்கீகாரத்தோடு அந்த திருமணம் நடந்தால் அது ஷரியாவின் அடிப்படையில் நடந்த திருமணம். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா ஷரியாவுக்கு முரணான திருமணம், அவ்வளவுதான். இப்படி ஷரியாவின் அடிப்படையில் நடந்து நம்மளையெல்லாம் அழைச்சுதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. அவரு திருமணம் ரகசியமா பண்ணிக்கிறாரு. ஆனா ரகசியமா பண்ணாலும் ஷரியாவுடைய அந்த நிபந்தனையோடு பண்ணியிருக்கிறார், முடிஞ்சிச்சு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டாரு, ரெக்கார்டு அதெல்லாம் காமிக்கன்னு அர்த்தம். நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் போட்டு ஒட்டிட்டு அடைய முடிய விஷயம். அப்ப இதான் விஷயம். அவர் ஷரியாவின் அடிப்படையில் முடிச்சிருந்தாருன்னா அது கணவன் மனைவி உறவு ஆயிப்போம். கவர்மெண்ட்டுடைய நான் எப்படின்னா 4 பேருக்கும் சரிசமா பிரிச்சு கொடுங்க. நீங்க லேண்ட் வாங்குறவங்க சரி அவங்க நீடி கொடுப்பாரு, 4 பேர்லயே கொடுப்பாரு. ஆனா எங்க சரியை ஃபாலோ பண்ண. ஆனா பெண் பிள்ளைங்களுக்கு 3 2 இப்போ ஆனா லீகலா அக்கௌண்ட்ல காசு எல்லாம் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. அவங்க தான் சவுண்ட் போயிட்டு ஆணுக்கும் சரிசமா எடுத்து பெண்ணுக்கும் சரிசமா. ஆமா, இப்ப நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, முஹம்மதியா லா. முஹம்மதியா லாவின் படி நம்ம என்ன செஞ்சுக்கிறோனோ பெண்களுக்கு என்ன பங்கு, ஆண்களுக்கு என்ன பங்கு, இது நமக்கு பொது சிவில் சட்டம் அமலுக்கு வரையில். நம்மளாம் என்ன செய்யறோம்னா, எனக்கு முஹம்மதியா லா தேவையில்லை, எனக்கு இங்க உள்ள பொது விதியிலே எனக்கு தீர்மானத்தை போட்டு தாங்கன்னு கேட்கிறான். ஒருத்தர் இறை மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுத்த ஹுதூத், இது ஷரியத்து சட்டம் என்பது, வாரிசுரிமை சட்டம் என்பது அல்லாஹ் போட்ட தீர்மானம், ஹுதூத் கட்டளை. அதை யார் அந்த வரம்பை மீறுகிறார்களோ அவர் மாறு செஞ்சவர், அவருக்கு நரகம், அவ்வளவுதான். அப்ப அவரு அதை விரும்ப இல்லை. ஒரு நாள் கோர்ட்டே அப்படி தீர்ப்பு சொல்லிட்டாலும் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும்? ஒரு முஸ்லிமான பெண்ணு என்ன செய்யணும்? அண்ணனை கூப்பிட்டு, இருந்தாங்க எனக்கு 1 பங்கு தான் சேரும், உங்களுக்கு 2 பங்கு சேரும், இருந்தாங்கன்னு திருப்பி கொடுக்கணும். அவ விருப்பம் இல்லாம இருக்கிறான்னா மார்க்கத்தை புறக்கணிக்கிற, அவ்வளவுதான். இந்த மாதிரி என்ன சரியத்து பேசி வேலை இல்லையே. அப்ப நமக்கு மார்க்கம் தெளிவா இருக்கு. இந்த ஃபராயிதுடைய சட்டத்தை அல்லாஹ் சொல்லும்போது ஹுதூதுல்லாங்கிறான். ஒமை யாசில் அல்லாஹ் சொல்றான். அப்படி யாரு அல்லாஹ்வுடைய ஹுதூதுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நரகம், அவர்களுக்கு அதற்கான தண்டனை இருக்குதுங்கிறான். அப்ப அதனால நம்ம இந்த விஷயத்துல அவங்க அதை மீறி போறது, அதுக்கு ஷரியத்து பொறுப்பு இல்லை. அல்லாவுக்கும் அவர்களுக்கு மத்தியில உண்டான விஷயம். அவர்களும் நம்ம நசியத்து பண்ணுவோம், நீங்க வரம்பு மீறுவீங்க அப்படிங்கிறது. அப்புறம் வசியத்து எப்போது செய்ய வேண்டும், அது சொல்லிட்டோமே நம்ம வசியத்து விஷயமா. ஏன்னா வசியத்து விஷயமா சொல்லிட்டோம். வேறு காரணத்தினால் கொலை செய்தால் சொத்தில் பங்கு உள்ளதா? யார? தந்தையவா? எந்த காரணமும் தந்தையை கொலை செய்யறதுக்கு சொல்ல முடியாது. தந்தையின் சொத்தில் மகன் வாரிசாகிறதுக்கு தடையா இருப்பது கொலை என்று சொல்லியிருக்கிறோம். இவங்க கேட்கிறாங்க, வேறு காரணத்தினால் கொலை செய்தால், சொத்து ஆசையில இல்லை, அப்பாவை பிடிக்கல கொலை செஞ்சுக்கிறான். அப்படியே பிடிக்கலன்னா அப்படின்ற சொத்து உனக்கு எழுதுக்கடா. இங்க காத்திலுக்கு சொத்துல பங்கே இல்லை, அவ்வளவுதான். அவன் எதுக்கு குறை. ஆனா இது அவருக்கு என்ன நோக்கம் கற்பிச்சாலும் சரி. ஒரு கால் அவன் பைத்தியக்காரனா இருந்தான்னு மஜ்னூனா இருக்கிறான், பைத்தியம் ஏதோ குத்தி போட்டான் அப்படின்னா அது வேற விஷயம். ஆனா பைத்தியத்துக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா, அதையும் பார்க்கணும்ல. அப்போ உனக்கு பங்குக்கு ஆசை, தந்தையும் கொலை செஞ்சிடும் கேட்டா வேற காரணம்னா அது பைத்தியம் இல்லை. அப்போ அது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்க, அது ஒரு காலம் கிடைக்காது, அவ்வளவுதான். அடுத்து என்ன, அந்த கஃபாராவின் தொகையை வைத்து ஹஜ் செய்யலாம், அப்படியா? கஃபாராவின் தொகையை வைத்து ஹஜ் செய்யலாம். அது என்ன கஃபாராவின் தொகைன்னா,
அது என்ன ஷேக் விளங்குதா உங்களுக்கு? கஃபாராவின் தொகையை வைத்து ஹஜ்ஜி செய்யலாமா? இது யாரு? அவங்க நீங்க தான் எழுதுனீங்களா? சரி. எப்படி? அதாவது ஹஜ்ஜிக்கு போகணும்னு அவங்க நியத்து வச்சிருந்தாங்க, செய்யாம மூத்தாயிட்டாங்க. பதிலி ஹஜ்ஜி, அதுக்கு ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யணும். ஆமா ஆமா, ஹஜ்ஜி அதுல இருந்து ஹஜ்ஜிக்கு செய்யணும்னா கடமை தான் நம்ம சொல்லி இருக்கிறோம்ல, கடமைகள் எல்லாம் நிறைவேற்றணும். அல்லாட கடமையை நிறைவேற்றணும். சொத்தை வச்சுட்டு போறாரு, ஹஜ்ஜிக்கு போகணும்னு நியத்து வச்சாரு, ஆனா மூத்தாயிட்டாரு. இப்ப என்ன செய்யணும்னா அந்த சொத்திலிருந்து அல்லாவுடைய கடமை ஹஜ்ஜை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு மிச்சம் உள்ளதை தான் பங்கு வைக்கும். சரிதான் ஷேக், நீங்க கேட்ட கேள்வி அதுவாக இருந்தா ஆமா சரிதானே? அதை நீங்க செஞ்ச பிறகு மிச்சம் உள்ளதுதான் பங்கு. அப்புறம் இது படிங்க. ஆமா இது will there be a share for stepchildren from father of earlier marriage from mother? जी ரெண்டு வைஃப் இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்களுக்கு இவங்களோட ஒய்ஃபோட சொத்து அந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்குமா? கணவனோட பிள்ளைகள் இருக்காங்க, ஆமா. ஆனா அவங்க இவங்களோட பிள்ளைகள் இல்லை. இப்போ இவங்க இப்போ ரெண்டாவதா கட்டிட்டான்னு வச்சுக்கீங்களேன். முதல் ஒய்ஃபோட பிள்ளைங்களுக்கு இவங்க மனைவி இறந்துட்டா முதல் ஒய்ஃபோட பிள்ளைங்களுக்கு பங்கு கிடைக்குமா? அதாவது நான் புரிஞ்சதை சொல்றேன். ஒரு பிள்ளைங்க அவங்க முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க, சரியா? சரி. இப்போ மூத்தானது யாரு? இரண்டாவது மனைவி மூத்தா போயிட்டாங்க. அவங்களோட சொத்துல அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்க அப்ப கணவன் மூத்தா போயிட்டான்னு சொல்லுங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன்னா அந்த சொத்துக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த சொத்துக்கு உரியவருக்கும் என்ன தொடர்பு, என்ன நிஸ்பா, என்ன ஒரு உறவு? இல்ல, அந்த சொத்துக்கு உரியவருக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் என்ன உறவு? வளர்ப்பு மகனுக்கு ஒரு ஆள் சொத்தை விட்டுட்டு போனாருன்னு வைங்க, அவருடைய வளர்ப்பு பையனோ மகளோ வளர்ப்பு மகளோ அதுல இருந்து பங்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. ஒன்று. அடுத்தது அதே போல அவர் சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அவருடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க, ஆனா கணவர் வேற, இவர் மூலமாக அவங்க மனைவிக்கு பிள்ளை பிறக்கையில வேறு கணவனின் மூலமா அவங்க மனைவி பிள்ளை பிறந்திருக்கிறார். அப்படி இருக்கும் இந்த சொத்து பங்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏனென்றால் அதுக்குத்தான் நம்ம ஒரு பங்கு போது ஒரு சொன்னோம், சொத்து யாருக்குரியது? அவருக்கும் சொத்தை பெற வாரிசாக இருக்கிறவருக்கு மத்தியில என்ன வகையான தொடர்பு, என்ன வகையான உறவு, அதை பார்க்கணும். உறவு நேரடி உறவாக மகன் என்று இருக்கும். மனைவியின் மகன் அவருடைய மகன் இல்லை, அவருடைய மகனும் இல்லை. அப்போ அது கிடைக்காது. அதான் கேள்வியா? அதான். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா எனது வாரிசுகளுக்கு எனது தந்தையும் எனது சகோதரர்கள் தான் பாத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனது குழந்தைகளை நான் இறந்து போயிட்டேன். இப்போ என்னுடைய தந்தை அதன் பிறகுதான் இறக்குறாப்ல. என் தந்தையோட சொத்துல எனது குழந்தைகளுக்கு பங்கு வராது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எனது குழந்தைகளுக்கு எனது சகோதரர்களும் எனது தந்தையும் தான் பொறுப்பா இருக்கிறாங்க.
ஆனா எனக்கு தந்தை இறந்துட்டாருன்னா அவர் தந்தையோட சொத்துல இருந்து என் குழந்தைகளுக்கு சொத்து வராது அப்படின்னு வாரிசுரிமை சட்டமும் இந்த குர்ஆன் வசனமும் வந்து முரண்படுது. அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கேள்வி. ஆமா ஆமா, அதாவது ஒருத்தருடைய சொத்து, அவர் மரணிச்சிட்டாரு, அவருடைய மகன், அந்த சொத்துக்குரியவருடைய மகன் சொத்துக்குரிய தந்தைக்கு முன்னாடியே மூத்தாயிட்டார், சரிதானே? அவருக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார், சொல்ல போனா பேர பிள்ளைகள் அல்லது பேத்திகள். இப்போ தாத்தாவின் சொத்து பேர பிள்ளைகளுக்கு பேத்திக்கு நேரடியா கிடைக்காது, யார் மூலமா தான் கிடைக்கும்? ஆமா, அவருடைய சொத்துக்கு அவருடைய மகன் தான் வாரிசு, மகனின் மூலமாகத்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அவர் விட்டு சென்ற சொத்திலிருந்து வாரிசாக வரக்கூடிய அவருடைய மகன் தான். மகனுக்கு வந்து அதுல இருந்துதான் மகனின் மகன் பேத்தி பேரனுக்கு போகும். இங்க வந்து அப்படி இல்லை, இவர் முன்னாடியே மூத்தா போனதுனால அது மக்துவாயிருச்சு, தொடர்பு அறுந்து போயிடுச்சு. இப்ப அதனால பங்கு கிடைக்காது. அதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், வசியத்து பண்ணியிருக்காங்க. என்னுடைய மகனின் பிள்ளைக்கு நான் இந்த சொத்தை வசியத்து, அவருக்கு நான் மரணத்துக்கு பிறகு அவர் எடுத்துக்கிறட்டும்னு சொல்லியிருந்தா, யாரோட சொத்தை பிரிக்கிற பிள்ளைகள் சொத்தை எடுக்க முன்னாடியே பேரனுக்கு முதல்ல சொத்து போயிடும், வசியத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அப்போ அதை வந்து கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல பங்கு கிடைக்கும். ஆனா வாரிசுகள் விட்டு கொடுத்தான்னு வைங்களேன், இப்போ கூட பிறந்த சகோதரர்கள், பாவம் என் சகோதரன் முன்னாடியே மூத்தா போயிட்டு பிள்ளைகள்லாம் கஷ்டப்படுது, உங்க கூட பிறந்த தம்பி அண்ணன் அவங்க எல்லாம் தீர்மானிச்சு நம்ம எல்லாரும் ஒரு பகுதி அவருக்கு விட்டு கொடுப்போம், அது தாராளமா செய்யும், அது அவங்களுடைய அது செய்யணும். அந்த மாதிரி நடந்துருக்குன்னா ஒன்னும் வசியத்தை செஞ்சுட்டு போயிருக்கணும், இல்லை அது முடியலன்னா அந்த வாரிசை பெறவங்க இறக்கப்பட்டு பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல அதுக்கு இடம் இல்லை. யாரு கவனிப்பா அவருடைய கூட பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்க தானே, கூட பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கதான் பாத்துக்கணும். அவருடைய சகோதரருடைய பங்கு வரைக்கும் இவருக்கு கிடைச்சி போதில்ல, அவர் பெத்துட்டு போன பிள்ளைய இவர் பார்க்க வேண்டியதுதானே. புரியுதா சொல்றது? இப்போ சகோதரர் மூத்தா போயிட்டார, அவருக்கு பங்கு கிடைக்காதனால இந்த பங்கு கூடுதலா தானே இருக்குது, இவருக்கு கூடுதல் பங்கு தான் கிடைச்சிருக்குது. சகோதரனுடைய பிள்ளைகளை அவர் பராமரிச்சுக்கிறார். கடமையில வருமா? பெற்றோரை ஒருவர் கவனிப்பது போன்று சகோதரன் சகோதரிகளுடைய பிள்ளைகளை வந்து உடன் பிறந்தவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னா அது ஒரு கடமையில வருமா? அப்படி எப்படி? இல்ல, நம்ம வந்து அவருடைய இரத்த உறவு தானே. அப்போ அதுல வந்து மனிதாபிமானம், இதுல வந்து நம்ம கடமைன்னு பாக்குறத விட அவருக்கு உரிமைங்கிறத ரொம்ப கடமை இல்லாட்டணும், ஒரு உரிமை எடுத்துக்கிறது. அனாதையா இருக்கிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்ல, அதை எடுத்துதான் செய்யும். வாஜிபுன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனா ஹக்கு இருக்கு, அதை பாத்துக்கிறோம். ரெண்டு மகன்கள் இருக்காங்க, ஊரோட இருக்கும்போது அவர்கிட்ட இருக்க ரெண்டு சொத்துல ஒரு சொத்து வந்து ஒரு மகனுக்கு கொடுத்துறாரு, இன்னொரு சொத்து வந்து குடும்பம் இருக்காரு ஆனா அவர் இறந்துட்டாரு. அப்போ அந்த சொத்து இந்த குடும்பம் இருக்க மகனுக்கு போய் சேருமா இல்ல அதையுமே வந்து அது அவர் மரணிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அது பொதுவா தானே இருந்துச்சு. அவர் வந்து நியத் பண்ணிருக்காரு, அந்த நியத்து இல்ல, நியத்து வந்து ரிகார்டு தான் பேசும். நியத்துக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ளத்துல உள்ளது விஷயத்துல பத்துவா கொடுக்கறது அல்லாஹ்வுக்கும் அவனுக்கு மத்தியில உண்டான. அவர் நியத்து வச்சாருங்கிறதுக்கெல்லாம் பேசியிருக்காங்க. தந்தை ரெண்டு மகன்களும் கூடிய உட்கார்ந்து பேசிட்டு இந்த சொத்து இவருக்கு இந்த சொத்து இவருக்கு டிசைட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணா இந்த சொத்து கொடுத்துட்டாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா ரெண்டாவது மகனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னால இவர் இறந்துடுறாரு. அப்போ இந்த சொத்து வந்து என்ன ஆகும்? பொதுவா அதை கூடாத அவர் ஹயாத்தா கொடுத்தது செல்லும், அதுக்கு முன்னாடி கொடுத்தது அவரை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தது செல்லாது. ஏன்னா வாரிசுக்கு அவர் பண்ணவே முடியாது. இப்போ இவர் என்ன செய்யணும்னா, அவரோட மகன் என்ன பண்ணணும்னா, தந்தை ஏற்கனவே எனக்கு தந்ததையும் இப்போ அவர் தரன்னு சொல்லி இருந்ததையும் சேர்த்து மொத்தமா வச்சு தந்தை விட்டுட்டு போனா நமக்கு என்ன பங்கு கிடைக்கும் அப்படி எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரணும். அல்லது அவரே என்ன பண்ணலாம், விட்டு கொடுத்துடலாம். சரி, நீங்க உனக்கு எனக்கு ஒன்று தந்துட்டாங்க, நீங்க இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா சட்டப்படி சரியத்தின்படி உரிமை கொண்டாட முடியுமா? சரியத்து கோர்ட்ல போய் இது இப்படிலாம் நியத்து பண்ணியிருந்தாரு,
அதுக்குள்ள மொத்தாயிட்டேன்னு சொன்னா சட்டம் எடுக்க முடியுமானா முடியாது. அதுக்கு ரெக்கார்டு தான். அவங்க என்ன செஞ்சீங்கன்னா புரிஞ்சு பண்ணிக்கலாம். ஓகே ஷேக், சகோதரிகள்கிட்ட இருந்து வந்த கேள்விகள். நீங்க வளர்ப்பு குழந்தைகள் பிள்ளைகள் பத்தி பேசுனீங்க. அடாப்டட் சைல்டு, அதை பத்தி தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அதுல சொத்தில் பங்குண்டான்னு கேக்குறாங்க. இல்ல, அது கிடைக்காது. சரி, ஒருவர் மரணித்த சகோதரிகளுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நிறைய क्वेश्चंस இருக்காங்க. ஷேக், ஒருவர் இறந்த பிற்பாடு வரக்கூடிய சொத்து இன்சூரன்ஸ் மூலியமாக கோடிக்கணக்கில் வந்தால் அது எப்படி பங்கிடுவது? அது வட்டியா? இன்சூரன்ஸ், ஆமா, டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு உயிரோட இருக்கும்போது கட்டி கொண்டே வருவாரு, இறந்த பிற்பாடு ஒரு தொகை வரும் ஷேக் பேங்க்ல. வட்டி சேர்ந்து வட்டிக்கான வட்டியை கழிச்சிட்டு மிச்சத்தை அசல் எடுத்து, அது முழுவதும் வட்டி தான் ஷேக். அப்படியா? இன்சூரன்ஸ். அப்போ அதை தள்ளி விட்டுருவாங்க, வட்டியை விட்டுருங்க. வட்டி நம்மடையே இல்லையே, சொத்துக்கு உரியவருக்கு சொந்தமா இருக்கணும். வட்டி தெரியுது, ரெண்டு கலந்து இருக்குன்னா நமக்கு தெரியுதுன்னா பிரிச்சுக்கிற வேண்டியது. இல்ல பிரிக்க முடியாதுன்னா வட்டின்னு தெரிஞ்சா அல் ஹலால் பைன் வல் ஹராம் பைன் பைனஹும் முஸ்தபிகாத். இன்சூரன்ஸ் ஷேக், மொத்தமா இன்சூரன்ஸ். அதான் அது என்ன வட்டியா? அது வட்டி ஹராம் தான். ஹராம்னா நமக்கு தேவையில்லையே. சரி, ஹலாலா உள்ளதை சாப்பிட்டு சொர்க்கத்துக்கு போறதை விட்டுட்டு ஹராம் எதுக்கு போகணும்? சரி ஷேக். கோடிக்கணக்கில் வருது. அவர் கட்டுறது பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கூட இருக்காது. அதான் நம்மட பங்கு இல்லைன்னு வருது. அது பொதுவாக இன்சூரன்ஸ் விஷயத்துல உலமாக்கள்கிட்ட இஃப்திலாஃப் இருக்குது. என்ன மாதிரியான இன்சூரன்ஸ், அது எப்படி பண்ணலாம், அதெல்லாம் நிறைய கருத்து வேறுபாடு உள்ள மசாயில். அது நம்ம பேணுதல் இஹ்தியாத் என்னன்னா அதுல விட்டு தவிர்த்துக்கிறது. சரியா ஷேஷ்? அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறது நல்லது. இது டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க ஷேக், இந்த முறை டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. சரி, நம்ம அடுத்த இதுக்கு அதாவது என்னன்னு நம்ம விரிவா பார்த்துக்கிறோம். சரி, அடுத்த கேள்வி. நமது சொத்து இந்த ஷரியா முறைப்படி பிரிக்கப்படவில்லை என்றால் நம் மீது குற்றமாகுமா? ஆமா, சரி. ஷரியாவின் அடிப்படையில நம்ம சொத்தை பிரிக்கணுங்கிறது அல்லாஹ் தீர்மானது. ஃபரீதத்து மினல்லாஹ், அல்லாஹ் கடமையாக்கியது, விதியாக்கியது. அதுக்கு மாறு செஞ்ச அல்லாஹ்வுடைய ஹுதூதை விட்டு அவரு அதை உடைச்சிருக்கிறார், பாழாக்கி இருக்கிறார் ஆயிரும். அது மிகப்பெரிய குற்றம். சரி, அடுத்ததாக சமமாக பிரிப்பதற்கு வாரிசுகள் ஒத்துழைக்கவில்லை என்றால் என்ன செய்வது? பேச்சுவார்த்தை பண்ணணும். அப்புறம் உடமாக்கள் போய் அவருக்கு நசீஹத் பண்ணணும். அதை மீறி ஒருத்தர் கேட்கலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பொறுப்பெடுக்க முடியும். சரி, ஏற்கனவே இது சொல்லிட்டீங்க, ஹயாத்தா இருக்கும் போது சொத்தை பிரிக்கலாமா? ஹயாத்தா இருக்கும்போது ஒரே சம அளவுல பிரிக்கலாம். ஆணுக்கு பெண்ணுக்கும் சமமா பிரிக்கலாம். இப்ப என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, இல்ல மூத்தா போனவர் தான் பிரிக்கணும்னா அந்த பிள்ளைகள் மூத்தா போயிடக்கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? சமமா பிரிக்கலாம். ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாம் சமம், அந்த மாதிரி பிரிக்கலாம். அப்படி இல்லை, யாருக்கு பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு கூடுதலா கொடுக்கலாம். அதெல்லாம் அவருடைய விருப்பம். தந்தை ஹயாத்தா இருக்கும்போது ஒரு பொது விதி என்னன்னா, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கோ அன்பளிப்பா ஒரு சொத்தை கொடுத்துட்டாருன்னு ஹயாத்துல, அவரு கொடுத்த பிறகு அதை கேன்சல் பண்றாருன்னு, நான் கொடுத்ததை நான் திரும்ப வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா அது செல்லுமானா செல்லும். அவர் திருப்பியே கொடுத்துடணும், தந்தை கேட்டுட்டா.